வணக்கம். இந்த 2, 3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கின்றது. அதில் ஒன்று என்னென்றால், நான் போன கிழமை உங்களுக்கு சொன்ன விடயம் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களோட க்ளோசிங் டேட். அதுக்கு முதல் நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறேன்டா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். 2வது என்னென்று சொன்னால், இப்போ உங்களோட எக்ஸாம் வந்து நவம்பர் 2021 இருந்தது. ஆனால் A-level எக்ஸாம், GC A-level எக்ஸாமும் நவம்பரில் வர சான்சஸ் இருக்கிறபடியால் இவர்கள் வந்து இந்த எக்ஸாமை உங்களுக்கு முன்னுக்கு போடினோம், அக்டோபரில் வைக்க விரும்பினோம். இல்லாட்டா அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும். அதால் அவைகள் வந்து இப்போ எங்களோட கிளாஸ் வந்து நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் போக இருந்தது. அது அக்டோபர் 12ஆம் தேதி மட்டும் குறைச்சி 3 கிளாஸுக்கிட்ட குறைச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து அந்த அடிஷனல் கிளாஸாக போட சந்தர்ப்பம் தந்திருக்கணும். அந்த போட தந்த சந்தர்ப்பம் வந்து வீக் டேஸில் ஈவினிங்ஸில் ஏதாவது ஒரு நாள் சொன்னால் செய்யலாம். அப்போ இப்போ ஆன்லைனில் இருப்பவர்கள் இந்த சஜஷனையோ இல்லாட்டா இதை கேட்டுட்டு எங்களுக்கு சொல்கிறாங்களோ அது என்ன நேரம் என்றதை எங்களுக்கு சொன்னால் அந்த கிழமையை நாங்கள் அப்புறம் டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா அவையில் சில வேளை அடுத்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில அப்புறம் வர வீக் டேயில் வைக்க விரும்பினோம். என்னென்னா இந்த கோவிட் பிரச்சனைகளும் இருக்கிறபடியா என்னென்ன நடக்கும்னு தெரியாது. அதால் ஆகவே நீங்கள் யோசிச்சு எத்தனை மணிக்கு, ஒரு 7 மணிக்கு பின்னேரம் 7 to 9 வைக்கலுமா அது உங்களுக்கு வசதியாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டா 6:30 எனக்கு கரைச்சலாக இருக்கும். அதை நீங்கள் பிறகு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் இப்பொழுது நாங்கள் விட்ட இடத்திலிருந்து படிக்க போவோம். அப்போ விட்ட இடத்திலிருந்து என்னத்தை விட்டோம், எங்கே விட்டோம் என்றால் மத்திய வங்கியின் நாணய கொள்கையை பற்றி படித்து கொண்டிருந்த நாங்கள் நாணய கொள்கையில் அனுப்புதல் முறைகள் நாங்கள் பார்த்துட்டோம். பணவீக்க இலக்கிடல் முறை பார்த்துனாங்களா? பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நாணய கொள்கையும் பணவீக்க சுட்டனும். அப்போ நாணய கொள்கையும் பணவீக்க சுட்டனையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கையிலிருந்து வருவோம். அப்போ அது போன கிழமை படிச்சிருந்தாலும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி கொண்டு வருவோம். அப்போ நாங்கள் பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கை. அப்போ இங்கே ஏதேனும் ஒரு அறவிடப்பட்ட மட்டத்திலான பணவீக்க இலக்கினுள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் கருதப்படுகின்றது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பல்வேறு நாடுகளில், வளர்ச்சியடைந்த நாடுகளில் இதுதான் இப்போ ட்ரெண்ட். அதாவது என்ன ட்ரெண்ட் என்று சொன்னால், இன்றைக்கு நேற்று இல்லை, ஒரு 15-20 வருஷமா இதுதான் ட்ரெண்ட். என்னென்று சொன்னால் பணவீக்கத்தை இலக்கிட்ட போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாணய கொள்கைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். அப்போ முந்தி நாங்கள் எங்களோட நாணய கொள்கைகளை அமுல்படுத்தி அதன் மூலமாக ஒரு ரிசல்ட்ஸை நாங்கள் பார்த்தோம். இப்போ ரிசல்ட்ஸை நாங்கள் டார்கெட்டாக வச்சுக்கொள்கிறோம். அந்த ரிசல்ட்ஸை டார்கெட்டாக வச்சுக்கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த இதுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோமா இல்லையான்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ உதாரணமாக ஐக்கிய ராஜ்யத்தின் நாணய கொள்கை 2 வீதமாக இலக்கிடப்பட்ட ஆண்டு பணவீக்க வீத மட்டத்தினுள் பேணி வரும் பொருட்டு செயல்படுத்தப்படுகின்றன சொன்னால், இந்த இலக்கை அரசாங்கத்தினால் இங்கிலாந்து மத்திய வங்கிக்கு விதிக்கப்பட்டுள்ளதோடு இதன் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சுதந்திரம் மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சில நாடுகளில் மத்திய வங்கிகள் பணவீக்க இலக்கை தாமதமாகவே தீர்மானித்து பொதுமக்களுக்கு அறிவித்து பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கை ஒன்று கடைபிடிக்கப்படும். தற்போது ஏறத்தாழ 28 நாடுகள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 28 நாடுகளால் கடைபிடிக்கப்படுகின்ற மேற்படி பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கை முறை ஆரம்பிக்கப்பட்டு அன்னளவாக 2 தசாப்தங்கள், அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 2 தசாப்தங்கள் ஆகின்றன என்பதோடு மிகை பணவீக்கம் நிலவிய அநேகமான நாடுகள் இக்கொள்கையை கடைபிடித்தனூடாக பணவீக்கத்தை குறைத்து கொண்டுள்ளன. அப்ப மிகை பணவீக்கம் இல்லாட்டா பணவீக்கத்தால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்ட நாடுகள், இல்லாட்டா பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நினைச்சு கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் வந்து இப்படியான
இலக்கிடப்பட்ட நாணய கொள்கையின் ஊடாக, பணவீக்க கொள்கையின் ஊடாக நாணய கொள்கையை அமல்படுத்தி வெற்றிகரமாக ரிசல்ட்ஸை, விளைவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. ஒரு நாட்டின் நாணய மேலாண்மையின் மத்திய வங்கியின் செயலாற்றுகையை மதிப்பிடும் பொருட்டு இது அடிப்படையாக இருத்தல் இக்கொள்கையில் உள்ள அடிப்படை பயனாகும். அப்ப மத்திய வங்கியின் செயலாற்றுகையை மதிப்பிடும் பொருட்டு இது அடிப்படையாக இருத்தல் இக்கொள்கையில் உள்ள அடிப்படை பயனாகும். நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு மத்திய வங்கிக்கு பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் கிடைக்கின்றது. அது நான் ஏற்கனவே எத்தனையோ தரம் கழிச்சிட்டோம். பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் அந்த நாட்டுக்கு கிடைக்கின்றது. அதனால் நாணய கொள்கை வேறு குறிக்கோள்களின் பொருட்டு பயன்படுத்துதல் மீது மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விலை உறுதிப்பாடு நாணய கொள்கையின் முதன்மையான குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப இலங்கை உள்ளிட்ட அநேகமான அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் மத்திய வங்கிக்கு பல குறிக்கோள்களுக்கு தேவையானவாறு நாணய கொள்கையை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உரிய கட்டளை சட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கையை நேரடியாக பயன்படுத்தும் பொருட்டு சட்ட திருத்தங்கள் அவசியமாகும். அப்ப அரச வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகமாய் உள்ள நாடுகளில் பணவீக்கமும் வட்டி வீதமும் உயர்வாய் இருப்பதால் பொதுப்படுகடன் காரணமாக அதை விளங்கிக் கொள்ளுங்க. என்ன சொல்லினோம்னு சொன்னால், இப்ப பற்றாக்குறை அரச வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை டெபிசிட் பட்ஜெட்டையே ஒரு பாலிசியா கொண்டுள்ள பிஸ்கல் பாலிசி. அப்போ அது பெரும்பாலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல தான் அது காணலாம். நாங்கள் என்னென்னு சொன்னா, அரசாங்கம் தனது செலவுகளின் ஊடாக அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது, இல்லாட்டா வளர்ச்சிக்கு மேம்பாடுகளை ஏற்படுத்துவதுதான் அதன் நோக்கம். அப்ப அப்படியான நேரங்கள்ல அரசாங்கத்துக்கு உள்நாட்டில் நிறைய கடன்களை பெற வேண்டி இருக்கும். அதாவது திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறைகள் மூலமாக நிறைய பணத்தை திரட்ட வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால அங்க வட்டி வீதம் என்பது உயர்வாக இருக்கும். ஏனென்றா அட்ராக்டிவான வட்டி வீதங்களை கொடுத்தா தான் அங்கே அரசாங்கத்தால கூடுதலான பணத்தை சேகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடன் வழங்கி பெறக்கூடியதாக இருக்கும். பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய வங்கிக்கு நடைமுறை ரீதியில் சிரமமாயிருக்கு. அப்ப அப்படியான வட்டி வீதங்கள் கூடுதலாக இருக்கும் பொழுது மத்திய வங்கிக்கு இப்படியான பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். அதிக அளவிலான அரச செலவுகளின் காரணமாக பணவீக்கம் இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட அதிக அளவு உயர் மட்டத்தில் உள்ளதும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு அதற்கு ஏற்புடையவாறு வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பெறப்படுகின்ற கடன் வட்டி அதிகரிப்பதன் காரணமாகவும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் பொது படுகடன் சுமை மேலும் அதிகரிக்கலாம் என்பதால் நாணய கொள்கையில் அரசாங்கம் தலையிடுதல் நடைமுறை ரீதியில் நடைபெறலாம் என்பதும் அதற்கான காரணங்களாகும். அப்ப இப்படியான அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல மத்திய வங்கியே தனியே இயங்க விடாத அரசாங்கம். அப்ப மத்திய வங்கியின் நாணய கொள்கைகளையும் அரசாங்கம் தலையிட்டு கொண்டு நிற்கும். அதைத்தான் அவர்கள் இதுல சொல்லுகின்றார்கள். அதாவது நாணய கொள்கையில கூட அரசாங்கம் தலையிடும். ஏனென்று சொன்னா அரசாங்கத்துக்கு திடீரென்று கூட காசு தேவைப்படும். அப்ப மத்திய வங்கிக்கு சொல்லும் வட்டி வீதத்தை கூட்டி ஏதோ ஒரு வகையில எனக்கு கடனை பெற்றுத்தான். அப்ப இப்படியான வேலைகள் நடக்கின்றபடியால இது அரசாங்கத்தின் தலையீடு நாணய கொள்கையில, மத்திய வங்கியின் நாணய கொள்கையில தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. நாணய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது எப்போதும் ஒரு பணவீக்க இலக்கு கடைபிடிக்கப்படும். அநேகமான நாடுகளில் இதனை மத்திய வங்கி தனது பொறுப்பாக பொதுமக்களுக்கு அறிவிக்காது. அப்ப முந்தியெல்லாம் இலங்கையில எல்லாம் இப்படியான அறிவிப்புகள் இல்லை. ஆனா இப்ப ஒரு கொஞ்ச காலமா இலங்கையும் இந்த பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்த வெளிக்கிட்டு இப்ப அறிவிக்குது. அடுத்த 2-3 வருடங்களுக்கு எங்களோட பணவீக்கம் இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லி போட்டு அந்த பணவீக்கத்தை அந்த வீதத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி நாணய கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவதுதான் அந்த முறை. மத்திய வங்கியின் உள்ளக கொள்கையை தகவலாக பணி வரும் என்பது இங்கு நினைவில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அநேகமான நாடுகளில் இதனை மத்திய வங்கி தனது பொறுப்பாக பொதுமக்களுக்கு அறிவிக்காது. மத்திய வங்கியின் உள்ளக கொள்கை தகவலாக பணி வரும் என்பது இங்கு நினைவில் இருத்திக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அப்ப மத்திய வங்கி இப்படியான நாடுகள்ல தங்களோட இன்டர்னல் ரெஃபரன்ஸுக்கும் இன்டர்னல்
டார்கெட் அச்சீவுக்கும் அப்படியான பாலிசியை வச்சிருக்குமே ஒழிய வெளியில ஒரு நாளும் இதுவரை காலம் காட்டினது இல்லை. ஆனா இலங்கை மாதிரியான நாடுகள்ல இப்ப வந்துட்டுது. அதே சமயம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், 28 நாடுகள்ல இப்ப அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இப்ப கூடியிருக்கலாம். சில மத்திய வங்கிகள் நடைமுறையில் உள்ள நாணய கொள்கையின் காரணமாக எதிர்காலத்தில் நிலவக்கூடிய பணவீக்கம் தொடர்பாக ஒரு சில கொள்கை கூற்றுக்களினூடாக பணவீக்க இலக்குகள் பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குகின்றன. அப்ப நடைமுறையில் உள்ள நாணய கொள்கையின் காரணமாக எதிர்காலத்தில் பணவீக்கம் என்ன மாதிரி போகும் என்றதை சில மத்திய வங்கிகள் தங்களது வெளியீடுகள் மூலமாக இடைக்கிட சொல்லிக் கொள்வது உண்டு. ஆயினும் இவ்வாறான அறிவிக்கப்பட்ட பணவீக்க இலக்குகள் எப்போதும் மாற்றமடையலாம் என்பதோடு மத்திய வங்கிக்கு அது தொடர்பில் அவ்வளவு பொறுப்பு இருக்காது. அப்ப மத்திய வங்கி பொறுப்பெடுக்க தேவையில்லை. என்னென்ன சொன்னா பணவீக்க இலக்குகள் மாற்றம் அடைகிறதும் ஒரு பொது விடயம். இப்ப மத்திய வங்கி இன்றைக்கு சொல்லுது 2% நாளை சொல்லலாம். இப்ப வேறு வேறு அழுத்தங்கள் காரணமாக எங்கட பொலிசியை மாற்ற வேண்டி இருக்கு. நாங்க 2.5% பணவீக்க இலக்கை மாற்றி இருக்கிறோம்னு சொல்லலாம். மேலும் பல்வேறான வெளிவாரி அழுத்தங்களின் காரணமாக பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலைகள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாணய கொள்கையின் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்க இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகலாம். உதாரணமா இலங்கை மாதிரியான நாடுகள்ல இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பு, சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை அதிகரிச்சதுன்னா அதன் பிரதிபலிப்பு இலங்கையில உள்நாட்டுல தெரிய வரும். அப்ப அப்படியான நேரங்கள்ல பணவீக்கம் அதிகரிக்கும் என்று சொன்னால் அது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மத்திய வங்கி. அதைத்தான் இதுல சொல்லி இருக்கிறோம். உதாரணமாக உலக எண்ணெய் மற்றும் பாருங்க, உலக எண்ணெய் மற்றும் உணவு விலை அதிகரித்தல் அல்லது டாலரின் விலை அதிகரித்தல் ஆகிய காரணிகளின் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாணய கொள்கையின் மூலம் இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை அடையப்பெற முடியாமல் போகலாம். அதே போன்று பொருளாதார சுருக்கம் அல்லது வெளிநாட்டு செலாவணி சொத்துக்களில் நெருக்கடி நிலவுகின்ற போது பணவீக்க இலக்கை கவனத்தில் கொள்ளாது அத்தகைய பொருளாதார பிரச்சனைகளின் பொருட்டு நாணய கொள்கையை பிரயோகிப்பதற்கு மத்திய வங்கி நேரிடும். ஆதலால் நாணய கொள்கையினுள் உள்ள இலக்குகளை அதே விதத்தில் அடையப்படுதல் சிரமமானதாக இருக்கும். அப்ப இந்த கடைசி வசனத்தை நீங்க பாருங்க. அதே போன்று பொருளாதார சுருக்கம் அல்லது வெளிநாட்டு செலாவணி சொத்துக்கள் நெருக்கடி நிலவுகின்ற பணவீக்க இலக்கை கவனத்தில் கொள்ளாது அத்தகைய பொருளாதார பிரச்சனைகளின் பொருட்டு நாணய கொள்கையை பிரயோகிப்பதற்கு மத்திய வங்கிக்கு நேரிடும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் இப்ப இலங்கையில நடக்கின்றது. அப்ப பொருளாதார சுருக்கம் வந்துட்டு அந்நிய செலாவணி சொத்துக்களுக்கு நெருக்கடி நிலவுகின்றது. அப்ப இந்த நேரத்துல நாங்கள் பணவீக்க இலக்கை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் என்று நினைச்சால் மிகப்பெரிய பிரச்சனைகளை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும். அதனாலதான் இப்பொழுது வட்டி வீதத்தை நல்லாக குறைத்து பண நிரம்பலை நன்றாக கூட்டி இருக்கின்றது. வட்டி வீதங்கள், கொள்கை வட்டி வீதங்கள் எல்லாம் குறைத்து பண நிரம்பலை அதிகரிக்க செய்துள்ளது இலங்கையில். அப்ப பணவீக்கத்தை இப்ப அதிகரித்து கொண்டு வரும் பொழுது இப்ப நாங்கள் போன கிழமை எல்லாம் கதைச்சம் அந்த அச்சடிக்கப்பட்ட பணம், பிரிண்டட் மணி எல்லாம் 1000 பில்லியன் அப்படியெல்லாம் அரசாங்கத்துக்கு அச்சடிச்சு மத்திய வங்கி கடன் கொடுத்திருக்கண்டேக்க இதுண்ட விளைவுகள் வந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல சில நேரங்கள்ல சரியான முறையில கண்ட்ரோல்களை மேற்கொள்ளாவிட்டால் அடுத்தடுத்த வருடங்கள்ல பணவீக்க அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. அப்ப அப்படியான நிலைமையில மத்திய வங்கி சொல்ல இல்லாத எங்கட பணவீக்க இலக்கு 4%, ஆனா அதை தாண்டி 8% போயிட்டு பணவீக்கம், அது நோ பாயிண்ட். ஆகவே அந்த நேரத்துல நாங்கள் இந்த பணவீக்க இலக்கு என்ற கொள்கையை நாங்கள் கொஞ்சம் கைவிட வேண்டி வரும், இல்லாட்டா தளர்த்த வேண்டி வரும். அது இதில் உள்ள விடயமாக உள்ளது. ஆஃப்டர் 7 இப்ப நாங்க அப்படின்னா 7:30 போட்டு விடுவோம் கிளாஸ். நான் இப்பதான் இந்த மெசேஜை பார்த்தேன். நாங்கள் 7:30 போடுவோம். ஆஃப்டர் 7 7:30 to 9:30 இல்லாட்டா அதுக்கிட்ட மாதிரி ஏதாவது பார்த்து செய்வோம். மற்றது ஒன்று சொல்லுகின்றேன், எங்களுக்கு இந்த சென்ட்ரல் பேங்கிங்கை பொறுத்த மட்டும் நிறைய கிளாஸுகள் தேவைப்படாது. அப்படி ஒன்று இல்லாட்டா 2 கிளாஸ் தான் நாங்கள் அப்படி போட வேண்டி இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இன்னும் ஒரு 2-3 கிளாஸ்ல நாங்கள் எங்களோட தியரியை முடிச்சுட்டு நாங்கள் பாஸ் பேப்பருக்கு போயிடுவோம். அப்போ ஏற்கனவே எங்களுக்கு 1.5 மாதம் இருக்கின்றது.
அப்போ நாங்கள் வடிவாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போயிருக்க எங்களுக்கு ஒரு கிளாஸ் இல்லாட்டா 2 கிளாஸ் காணும். அது அந்த நேரம் நாங்கள் டிசைட் பண்ணோம். நன்றி இந்த பதிவை போட்டதுக்கு. இவர் இந்த நான் நினைக்கிறேன் இந்த புதுக்க வந்த ஆக்களுக்கும் அந்த விடயத்தை நான் சொல்லி விடுகின்றேன். என்னென்று சொன்னால் ஏ-லெவல் எக்ஸாம் நவம்பரில் வருகிறபடியால் இந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டை சப்போர்ட்டை பேங்கிங் எக்ஸாமுக்கு நவம்பரில் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதனால் அவர்கள் அக்டோபரில் இந்த எக்ஸாமை வைப்பதற்கு விரும்புகின்றனர். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முதல் ஷெட்யூல் தந்தது நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் இந்த கிளாஸஸ் நடத்துவதற்கு. இப்பொழுது அக்டோபர் 12ஆம் தேதியோட கிளாஸஸை முடிக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ அதில் 3 கிளாஸ் 3 இல்லாட்ட 4 கிளாஸ் எங்களுக்கு அடிபட்டு போகின்றது. அதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் நிர்வாகத்தினர் வீக் டேஸில் ஈவினிங்ஸில் வைக்க சொல்லி. அப்போ நான் வகுப்பு துவங்கும் பொழுதே நான் அதை சொல்லிவிட்டேன். அப்போ ஒருவர் போட்டிருந்தார் பதிவு, இரவு 7 மணிக்கு பிறகு என்றால் நன்றாக இருக்கும் என்று. அதுதான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். 7 மணிக்கு பிறகு என்று சொன்னால் 7:30 என்பது சரியா, இல்லாட்டா உங்களுக்கு அதுக்கு முதல் வைக்க விரும்புகிறீர்களா, இல்லாட்டா அதுக்கு பிறகு வைக்கிறன்றது இப்போ நாங்களும் கிளாஸை முடிச்சுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து உங்களோட ஆன்லைனில் இருப்பவர்கள் உங்களோட ஒப்பீனியனை சொன்னால், இப்போ ஆன்லைனில் இருக்காதவர்களோட ஒப்பீனியனை நான் எடுக்க இல்லாது. என்னன்னு சொன்னால் இது இப்போ எப்படியோ திடீரெண்டு, அதாவது இன்றைக்கு சண்டே, அடுத்த சண்டேக்கு பிறகு வர வீக்கில் ஒரு கிளாஸ் வைப்பட போகுது. அப்போ அந்த கிழமை எப்போ என்பதை அவர்கள் தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல விரும்புவார்கள். ஆனால் டைமை நீங்கள் சொல்றீங்கன்னா நல்ல ஆன்லைனில் இருப்பவர்கள் எனக்கு மெசேஜில் போட்டீங்களேன்னா நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்போ இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். மற்றது ஆகஸ்ட் 15க்கு முதல் உங்களோட பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்க, எக்ஸாமுக்குரிய பதிவுகளை. அதுக்கிடையில இந்த கோவிட் பிரச்சனைகள் என்ன மாதிரி போகும் என்று தெரியாது, லாக்டவுன்களும் பெறலாம். ஆகவே நாங்கள் இயலுமான மட்டும் இந்த கிளாஸுகளை வெள்ளன முடிச்சால் நீங்கள் அட்லீஸ்ட் ரெக்கார்டிங்கை வச்சுக்கொண்டாது எக்ஸாமை அட்டெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அவை நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஃப்ரீயாக சொல்லலாம், நான் அதை அவர்களுக்கு பாஸ் பண்ணுவேன். ரைட், அப்போ நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம். நாணய கொள்கையும் பணவீக்க சுட்டணும். அப்ப நாணய கொள்கையும் பணவீக்க சுட்டணும்னா உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. பணவீக்க சுட்டன் என்பது என்னண்டு, அப்ப அதாவது ஒரு பணவீக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துற முறை, அதுதான் பணவீக்க சுட்டன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது நாட்டின் விலை மட்டத்தின் மாற்றம் எனப்படுகின்ற பணவீக்க வீதத்தை கணிப்பிடுதல் அவசியமாகின்றது. அப்ப நாங்கள் விலை உறுதிப்பாடு என்பது என்ன? பணவீக்கம் தான். பணவீக்கத்தால தான் விலை உறுதிப்பாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அப்ப விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது நாட்டின் விலை மட்டத்தின் மாற்றம் எனப்படுகின்ற பணவீக்க வீதத்தை கணிப்பிடுதல் அவசியமாகின்றது. ஒரு நாட்டின் பணவீக்கத்தை அடையாளம் காணும் பொருட்டு பல்வேறு பொருளாதார தரவுகள் அல்லது கணிப்பிடுதல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இது உங்களுக்கு தெரியும், இலங்கையில என்னென்ன பயன்படுத்தப்படுது என்று, என்னென்ன சுட்டங்கள் பயன்படுத்தப்படுது என்று பணவீக்கத்தை கணிப்பிடுவதற்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு முறையான பணவீக்க கணிப்பிடுதல்கள் இருக்கும். அப்ப அதை நாங்க விளங்கி கொண்டா சரி. அப்ப இதன் பொருட்டு ஒரு நுகர்வோர் விலை சுட்டன் பயன்படுத்தப்படுவதை அனைத்து நாடுகளிலும் காணலாம். அப்போ ஒரு பொதுவாக ஒரு நுகர்வோர் விலை சுட்டன் மட்டும் பயன்படுத்தப்படும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படையா. ஏன்னா நுகர்வோருண்ட பர்ச்சேஸை வச்சு கொண்டுதான் நாங்கள் பணவீக்கத்தை பற்றி யோசிக்கணும். அதனால நுகர்வோருண்ட விலை சுட்டன் பயன்படுத்தப்படுவதை அனைத்து நாடுகளிலும் காணலாம். தெரிவு செய்யப்பட்ட நுகர்வோர் விலை சுட்டன் மாற்றத்தின் சதவீதம் பணவீக்க வீதம் என பயன்படுத்தப்படும். தெரிவு செய்யப்பட்ட நுகர்வோர் விலை சுட்டன் மாற்றத்தின் சதவீதம் பணவீக்கம் என பயன்படுத்தப்படும். அப்ப நுகர்வோர் விலை சுட்டனில் ஒரு நாட்டின் சராசரி குடும்பம் ஒன்றில் சாதாரண வாழ்க்கையை கொண்டு நடத்தும் பொருட்டு நுகர்வு செய்யப்படுகின்ற தெரிவு செய்யப்பட்ட உணவு பானங்கள், வலுசக்திகள் மற்றும் பணிகள் உள்ளடங்கிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் கூடை ஒன்று இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பாஸ்கெட் ஒன்று இருக்கும். அந்த பாஸ்கெட்ல சில அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன என்பது இருக்கும். அந்த பாஸ்கெட்ல இருக்கிற சாமான்களை செக் பண்ணி கொண்டிருப்பின விலைகளை.
ஒவ்வொரு மாதமும். அதன் அடிப்படையில தான் அந்த சுட்டன் வந்து மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப அந்த சுட்டன் கூடிச்சுதுன்னா பணவீக்கம் கூடுதுன்ற அர்த்தம், சுட்டன் குறைஞ்சதுன்னா பணவீக்கம் குறையுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் போன ஸ்டேஜில் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கள் என்று நினைக்கின்றேன். அப்ப அப்ப திரண்ட இப்படியான எல்லா பொருட்களிலும் திரண்ட விலையில ஏற்படுகின்ற மாற்றத்தை கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இங்கே ஏதேனும் ஒரு அடிப்படை ஆண்டின் விலைக்கு ஒப்பீட்டளவில் எதிர்வரும் எந்த ஒரு காலகட்டத்தினதும் விலை மாற்றம் இச்சுட்டனின் மூலம் எடுத்து காட்டப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும். இதற்கமே அடிப்படை ஆண்டு வந்து சுட்டன் வந்து 100 என கொள்ளப்படுகின்றது. அடிப்படை ஆண்டு சுட்டன் வந்து 100 என கொள்ளப்பட்டு எதிர்வரும் காலத்தில் விலை சுட்டன் கணிப்பிடப்படும். இதன்படி ஒரு விலை சுட்டன் என்பது தெரிவு செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் கூடையும் இணைந்த விலை மட்டமாக இருக்கும். இந்த விலை சுட்டனை கணிப்பிடுகின்ற புள்ளி விபரவியல் முறையானதெனில் தெரிவு செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் தொகையை கொள்வனவு செய்வதற்கு அடிப்படை காலகட்டத்தில் செய்ய வேண்டிய செலவுக்கும் அதே பண்டங்கள் மற்றும் பணிகள் தொகையை எதிர்வரும் எந்த ஒரு காலகட்டத்திலும் கொள்வனவு செய்வதற்கு செய்யப்பட வேண்டிய செலவுக்கும் இடையிலான வீதமாகும். அப்ப இந்த விகிதம் அடிப்படை காலகட்டத்தில் 100 என கொள்ளப்பட்டு குறித்த நுகர்வு செலவு சுட்டோனாக மாற்றப்படும். அப்ப இதுதான் அந்த ஈக்குவேஷன். உங்களுக்கு தெரியும், நிகழ்கால நுகர்வு செலவின் கீழ் அடிப்படை காலத்திற்கான நுகர்வு செலவை 100ஆல பெருக்கி விட்டா, அதை பிரிச்சு போட்டு 100ஆல பெருக்கி விட்டா நுகர்வோர் விலை சுட்டல் பெறும். அப்ப ஏதேனும் 2 காலகட்டங்களுக்கு மத்தியிலான விலை சுட்டனின் சதவீத மாற்றம் பணவீக்க வீதமாக கருதப்படும். அப்ப இவ்வாறு பணவீக்க வீதம் பொதுவாக 2 விதத்தில் பயன்படுத்தப்படும். அப்ப முதலாவது ஆண்டு பணவீக்கம். ஆண்டு பணவீக்கம் என்பது என்ன? ஒவ்வொரு ஆண்டும் என்ன மாதிரி மாறி இருக்கின்றத பார்க்கிறது. அதை நாங்கள் சொல்றது இயர் ஆன் இயர் இன்ஃபிளேஷன் என்று. இதில் முன்னைய ஆண்டின் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாதத்திற்கும் அடுத்த ஆண்டின் அதே மாதத்திற்கும், அப்ப ஒரு ஆண்டுல ஒரு பிப்ரவரி மாதத்துல எண்ட் ஆஃப் பிப்ரவரி என்ன இன்ஃபிளேஷன் இருந்தது என்பதை அடுத்த ஆண்டு அதே பிப்ரவரி மாதம் எண்ட் ஆஃப் பிப்ரவரியில என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறது வந்து அந்த ஆண்டுக்கு இடையிலான விலை சுட்டனின் மாற்றத்தை பொறுத்து பணவீக்கம் தீர்மானிக்கப்படும். ஆண்டு சராசரி பணவீக்கம், அனுவல் அவரேஜ் இன்ஃபிளேஷன் நாங்கள் சொல்றோம். இதுல எந்த ஒரு 12 மாதத்தினது, உதாரணமாக 2019 மார்ச் மாதத்தில் இருந்து 2020 பிப்ரவரி என்று எடுத்துக்கொண்டால் சராசரி விலை சுட்டன் சதவீதம் மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். இங்க நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய அவரேஜ் எடுத்து வச்சுக்கொண்டு கூட்டிக் கொண்டு போறோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய அவரேஜை எடுத்து வச்சுக்கொண்டு கூட்டிக் கொண்டு போய் பிறகு நாங்கள் அதை 12ஆல பிரிச்சு ஆண்டுக்கான அவரேஜை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த அவரேஜ் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துல குறைஞ்சிருந்து ஒரு மாதத்துல கூடியிருந்தா நாங்கள் அதை ஒரு சராசரியா எடுத்துக்கொள்றது நல்லம். அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அப்ப இப்ப இந்த மாதம் போன மாதம் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கள் என்று சொன்னால் பணவீக்கம் என்ன மாதிரி அதிகரிச்சு கொண்டு போகுதுன்றது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். மத்திய வங்கியின் இந்த காலாண்டு ரிப்போர்ட்டுகள் அதுகள் ஏதாவது நீங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தால் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியா நான் நினைக்கின்றேன் ஜூலை மாதத்துக்கான பணவீக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஜூலை மாதத்துக்கான சாதாரணமாக பணவீக்கத்தை அறிவிப்பது வந்து மத்திய வங்கி அல்ல, அதாவது நுகர்வோர் விலை சுட்டன். நான் சொல்றேன் நுகர்வோர் விலை சுட்டன் அறிவிப்பது மத்திய வங்கி அல்ல, அதை அறிவிப்பது வந்து குடிசன புள்ளிவிவரவியல் திணைக்களம். அவர்கள் தான் அதை கால்குலேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதில் ஒரு ரூல் ஒன்று இருக்கின்றது. மாதம் துவங்கி முதல் ஒர்க்கிங் டேயில முதல் மாதத்துக்குரிய சுட்டன்னு அறிவிக்கணும், பணவீக்க வீதத்தை அறிவிக்கணும். அப்ப அப்படி அறிவிப்பதற்கு மத்திய வங்கிக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கும். அதால குடிசன புள்ளிவிவரவியல் திணைக்களம் அதை செய்கின்றது. அப்ப பொதுவாக நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது அனைத்து நாடுகளிலும் மத்திய வங்கிகள் நுகர்வோர் விலை சுட்டன் ஆண்டு மற்றும் ஆண்டு சராசரி பணவீக்க வீதங்களின் மாற்றத்தை தொடர்ச்சியாக ஆராய்கின்றன.
அப்ப பணவீக்க இலக்குகள் மற்றும் பணவீக்க எதிர்கூறல்களும் மேற்படி பணவீக்க வீதத்தை தழுவியதாக தயாரிக்கப்படுகின்றன. உதாரணமாக இலங்கையில் நாணய கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்ப 2013 தான் கடைசியா நாங்கள் அடிப்படை ஆண்டாக கொண்ட ஒரு சுட்டன் இருந்தது. அது 2019 மாதம் 19ல இப்ப சொல்லுவோம் டிசம்பர்ல 132.4 இருக்குமாக சொன்னால் அதை நாங்கள் 132.4 100ஆல பிரிச்சு போட்டு ஆண்டு சராசரியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது 4.3% இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த பணவீக்கத்தை கூட எத்தனையோ விதமாக பிரிச்சு ஒவ்வொரு விதமான பணவீக்கத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். இப்ப முந்தின காலத்துல அறிவிச்சிருந்தார்கள், அது சிம்பிளா இதுதான் இன்ஃபிளேஷன் ரேட். ஆனா பிறகு பார்த்தார்கள், இப்ப ஒரு இன்ஃபிளேஷன் ரேட் சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட 4-5 செக்ஷன்களுக்குள்ள தான் அந்த பணவீக்க கணிப்பீடு இருக்குதுன்னு சொன்னால் சில துறைகளின் பாதிப்பால மொத்த பணவீக்கம் அதிகரிக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதால அவர்கள் ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு போட்டு எதுக்குள்ளால இந்த பணவீக்கம் ஏற்படுது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார்கள். அப்ப மக்களும் குழம்பிக் கொள்ள மாட்டார்கள். என்னென்று சொன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த இதுக்குள்ளாலதான் இந்த பணவீக்கம் ஏற்படுகின்றது என்று. உதாரணமாக உணவு பணவீக்கம் என்று இருக்கின்றது. அது மாதிரி தான் இதுல மைய பணவீக்கம் பாருங்க. அநேகமான நாடுகளில் மைய பணவீக்க வீதம், அதாவது கோ இன்ஃபிளேஷன் ரேட் என்ன சொல்லப்படுகின்ற மேலும் ஒரு பணவீக்க வீதம் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது பயன்படுத்தப்படுகின்றது. மைய பணவீக்க வீதமும் மேலே காட்டப்பட்ட நுகர்வோர் விலைச்சுட்டனை தழுவியதாகவே கணிப்பிடப்படுகிறது. அப்ப நுகர்வோர் விலைச்சுட்டனில் காலநிலை போன்ற எதுக்கள் காரணமாக எப்போதும் ஒரு சுழற்சி ரீதியில் மாற்றமடையும் விலைகள் கொண்டுள்ள விஷயங்கள் இருக்கின்றது. இப்ப நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இப்ப இந்த சீசனல் உற்பத்திகள் வெதர் பிரச்சனைகளால பாதிக்கப்படும். உதாரணமாக காய்கறிகள் மழை வெள்ளங்கள் வந்தா இல்லாட்டா வறட்சி காரணமாக சில நேரங்கள்ல உற்பத்திகள் தடைப்பட்டு அதனுடைய விலைகள் அதிகரிக்க சந்தர்ப்பங்கள் உள்ளன. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அந்தந்த மாதத்துல அந்த மரக்கறிகளோட விலைகள் அதிகரிச்சுட்டோன்னா இங்க என்ன நடக்கும்? பணவீக்கமும் அதிகரிச்சிடும் அடுத்தடுத்த மாதத்துல. அப்ப அப்படியான நேரத்துல மொத்த பணவீக்கம் அதிகரிச்சேன்னு நாங்கள் கணிப்பிடாமல் அதை நாங்கள் இந்த செக்டருக்குள்ளாலதான் இது அதிகரித்தது, அதாவது மரக்கறி உணவு இதுக்குள்ளாலதான் இந்த பணவீக்கம் அதிகரிப்பு ஏற்பட்ட என்பதை சொல்லுவதாகத்தான் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக இப்ப பாருங்க, உணவு பானங்கள் வலு சக்தி போன்ற பிரச்சனைகளும் அந்த பாஸ்கெட்டுக்குள்ள இருந்து நாங்கள் பணவீக்கத்தை கணிப்பிடுவதற்கு அந்த பொருட்களை வச்சிருக்கின்றோம். உதாரணமா எலக்ட்ரிசிட்டி மற்றது ஃபியூல் அதுகள் எல்லாம் இப்ப உணவோட சம்பந்தமில்லாம வேறையா வச்சிருக்கின்றன என்று சொன்னால், இப்ப மின்சாரத்துக்குரிய கட்டணங்கள் அதிகரிக்கும் பொழுது அது உணவு பணவீக்கத்துக்குள்ள தாக்கம் செலுத்தாம வேறையா அதிகரிச்சிருக்கா இல்லையா என்பதை கணிப்பிடுவதாகவும் பொதுமக்களுக்கு தெரிவிப்பதாகவும் அமைந்து காணப்படும். அப்ப பாருங்க, விலைகளை கொண்டு உணவு பானங்கள் வலு சக்தி போன்ற பண்டங்களை விலை சுட்டனில் இருந்து நீக்கிவிட்டு எஞ்சிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொருட்டு விலை சுட்டனை கணிப்பிட்டு அவ்விலை சுட்டனை தழுவியதாக கணிப்பிடப்படுகின்ற பணவீக்க வீதம் மைய பணவீக்க வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அவ பாருங்க, இந்த ஹை சென்சிட்டிவான விஷயங்களை நாங்கள் வெளியில எடுக்கின்றோம். வெளியில எடுத்துட்டு பார்க்க அந்த மைய பணவீக்கம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். சில நேரங்கள்ல இந்த மரக்கறி அதுகளில் விலைகள் கூடி குறைஞ்சு கொண்டிருக்கே அது ஸ்டேபிளாக இருக்கலாம். அப்ப அந்த மைய பணவீக்கத்தை நாங்கள் பெரும்பாலும் அந்த நாட்டின் பணவீக்கம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சில நாடுகளில் பணவீக்க இலக்குகளின் பொருட்டு மைய பணவீக்கமே பயன்படுத்தப்படுகின்றது. பாத்தீங்களா? அதுதான் நான் இதில் சொன்னேன். உணவுப் பொருட்கள், எரிபொருள் ஆகிய சில பண்டங்களின் விலைகள் எப்போதும் அல்லது பருவகால அடிப்படையில் அல்லது காலநிலை அல்லது நிரம்பல் காரணிகளுக்கு அமைய மாற்றமடையும். ஆதலால் இந்த அனைத்து பண்டங்களும் உள்ளடங்கிய நுகர்வோர் விலை சுட்டனின் மூலம் பொருளாதாரத்தின் திரண்ட கேள்வி காரணிகளால் அப்போதைக்குள்ள விலைகளின் போக்கை அடையாளம் காண முடியாமல் இருக்கும் என்பது முதன்மை பணவீக்கத்தை பயன்படுத்துவதன்
நோக்கமாகும். உதாரணமாக, ஆண்டுதோறும் உருவாகின்ற வறட்சியுடன் கூடிய காலநிலை காலகட்டத்தில் உணவு பண்டங்களின் விலைகள் அதிகரிப்பதனால் உருவாகின்ற பணவீக்கமானது திரண்ட கேள்வியினால் உருவாகின்ற பணவீக்கம் ஆகாது. அப்ப இவ்வாறான ஒரு பணவீக்க நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அப்ப உங்களுக்கு விளங்கு, நான் இதுல திரண்ட கேள்வி என்று சொல்றது என்னன்னா அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் என்பது என்ன, எல்லா செக்டர்லையும் இருக்கிற நுகர்வோருண்ட இல்லாட்டா கொள்வனவாளர்கள்ட பர்ச்சேசிங் பவர் கூடி அதன் மூலமாக ஏற்படுகின்ற அதிகரிப்பு. அந்த பர்ச்சேசிங் பவர் கூடி வரைக்க அது ஒரு பணவீக்கத்தை உண்டாக்கும். அப்ப எவியல் சொல்லினோம் அந்த பணவீக்கம் இல்லை என்று. இவ்வாறான ஒரு பணவீக்க நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையானது ஒரு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதனூடாக பொருளாதாரத்தின் ஏனைய உற்பத்தி மற்றும் நுகர்வு விடயங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நாணய கொள்கையானது பொதுவாக பொருளாதாரத்தின் பண நிரம்பல் போன்ற திரண்ட கேள்வியினூடாக உருவாகின்ற பணவீக்கத்தை அல்லது பணச்சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டே பயன்படுத்தப்படுகின்றது. ஆதலால் மைய பணவீக்கமானது நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த அளவீடாக கணிப்பிடப்படுகின்றது. அப்ப நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மைய பணவீக்கத்தை ஒரு நாட்டின் பணவீக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ற பணவீக்கமாக கருதுகின்றனர். இலங்கையில் மைய பணவீக்க மதிப்பீடுகள் உள்ளக ரீதியில் பயன்படுத்தப்படுவதோடு சில நாடுகளில் மைய பணவீக்கமும் பொதுமக்கள் அறிவதற்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நாணய கொள்கையானது திரண்ட கேள்வியை மாற்றும் நோக்குடன் நடைமுறைப்படுத்தப்படுவதால் அதற்கு திரண்ட கேள்வியில் உள்ளடங்கியுள்ள ஒரு சில பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஒரு தொகுதியின் விலை பணவீக்கத்தை இலக்காக கொள்ளுதல் நடைமுறை ரீதியில் பிழையானதாகும் என்பது மைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தல் பற்றிய எதிர்வாதமாக உள்ளது. அப்ப எதிர்வாதம் என்ன சொல்லுது என்று சொன்னால் என்ன சொல்லினோம்னா பாதிக்கிறோம், அது உண்மைதானே. நாங்கள் மைய பணவீக்கத்தை பணவீக்கம் என்று சொல்லி போட்டு அதை கட்டுப்படுத்த வெளிக்கிடும் பொழுது அதுல இப்படியான சீசனல் பிரைஸ் கூடுது, அதாவது எரிவாயு, மின்சக்தி, மற்றது எங்களோட உணவு பண்டங்கள் அதுகளோட விலைகள் அதிகரிப்பை தவிர்த்து போட்டு நாங்க பணவீக்க கொள்கையை தீர்மானிக்க இயலாது. ஏனென்றா பணவீக்கம் இப்படித்தான் இருக்குதுன்ட்டு எங்களோட நாணய கொள்கையை தீர்மானிக்க இயலாது. ஏனென்றா கொள்வனவாளர்கள் தான் இந்த உணவுப் பொருட்கள் இதையும் வேண்ட போயிடும். அப்ப அதால பாதிக்கப்பட்டிருப்பதும் பொதுமக்கள் தான். அப்ப அவையில் சொல்லணும் என்னன்னா உணவு விதிகளால ஏற்படுற அதிகரிப்பையும் நாங்கள் பணவீக்கம் மட்டும்தான் எடுக்கணும் என்று சொல்லினோம். அப்ப உண்மையில என்ன நடக்குது என்று சொன்னால் உண்மையில சரியான முறையில மத்திய வங்கி நடக்கும் என்று சொன்னால் இந்த உணவு பணவீக்கத்தை வேறையா கட்டுப்படுத்த வெளிக்கிறோம். உணவு பணவீக்கத்தை வேறையா கட்டுப்படுத்த வெளிக்கிடுவதுதான் அது சரியான முறையாக இருக்கும். இரண்டு சொன்னால் இந்த மைய பணவீக்கத்துக்குள்ள உணவு விலங்க மாதிரி ஒரு நாட்டுல அடிக்கடி மரக்கறிகளோட விலைகள் அதிகரிக்கும். அப்ப மொத்த பணவீக்கத்துமே அதிகரிச்ச வேண்டிய நாங்கள் எடுக்காம மைய பணவீக்கத்தை ஒரு கரையா வச்சுக்கொண்டு இந்த உணவு பணவீக்கத்தையும் பப்ளிஷ் பண்ணிக்கொண்டு அதே சமயம் அதை கட்டுப்படுத்துவதற்குரிய முகாமைப்படுத்துவதற்குரிய முறைகளையும் கொள்கைகளையும் மத்திய வங்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு பண்டத்தினதும் விலை பல்வேறு காரணிகளால் மாற்றமடைந்த போதிலும் திரண்ட விலை மட்டத்தில் உருவாகின்ற பணவீக்கத்தை திரண்ட கேள்வியின் தாக்கத்தினூடாக கட்டுப்படுத்துவதே நாணய கொள்கையின் நோக்கமாகும். அப்ப திரண்ட விலை மட்டத்தில ஏற்படுற பணவீக்கத்தை திரண்ட கேள்வியினூடாகத்தான் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இங்கு எந்த பண்டம் அல்லது பணியின் கேள்வி மாற்றமடைகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுதல் கோட்பாட்டு ரீதியில் பிழையானதாகும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. மேலும் நுகர்வோர் விலை சுட்டனில் உள்ளடங்கியுள்ள பண்டங்களின் அதிக அளவு உணவு பண்டங்கள் மற்றும் வலுசக்தி ஆகிய தொகுதிகளுக்கு உரித்தாயுள்ளதால் எஞ்சியுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் சிறிதளவுதான் விலை மட்டத்தில் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் கோட்பாட்டு ரீதியில் அல்லது நடைமுறை ரீதியில் தர்க்க ரீதியானது அல்ல. அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்ற என்று சொன்னால் இந்த நாங்கள் என்னென்ன விடயத்தை தவிர்த்து போட்டு மைய பணவீக்கத்தை கணிப்பிடுகின்றோமோ அந்த தவிர்க்கப்பட்டவைகள் தான் சென்சிட்டிவ் கூட.
அடிக்கடி விலை மாறிக்கொண்டிருக்கும். அப்ப அதை தவிர்த்து போட்டு மையப்பணவீக்கத்தை பார்த்தா மையப்பணவீக்கம் ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இதே நாடுகள்ல வந்து பெரிய மோசமாக இருக்கும் சில நேரங்கள்ல உணவு பணவீக்கத்தின் தாக்கத்தால விலை மட்டங்கள். உலகில் தற்போது 70 வருடங்களுக்கும் அதிக காலம் நிதியியல் மேலாண்மைகளை நாணய கொள்கையை பகிரங்கமாக நடைமுறைப்படுத்தியுள்ளேன் என்பதோடு திரண்ட கேள்வியை அதிக அளவில் பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு விலைச்சுட்டனை தயாரித்தல் தொடர்பான முயற்சிகள் இன்னும் காண முடியாது உள்ளது. அப்ப பாருங்க, அந்த திரண்ட கேள்வியோட தொடர்புடைய அதிக அளவில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு விலைச்சுட்டனை இன்னும் ஒரு திறமையை தயாரிக்கையிலே என்று கருதப்படுகின்றது. கடந்த 70 வருடங்களுக்கு கிட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இந்த சுட்டன் முறை அமல்படுத்தப்பட்டு வருகின்றது, இல்லாட்டா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளது போல் நாணய கொள்கையை அடிப்படையாக கொள்கின்ற விலை சுட்டனினதும் ஏனைய சுட்டனினதும் பலவீனங்கள் கலந்துரையாடப்படுவதோடு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள அடிப்படை பலவீனங்கள் மற்றும் விளைவுகள் பொருளியல் ஆய்வுகளின் போது எப்போதும் கலந்துரையாடப்படுகின்றன. சரியான தகவல்கள் மற்றும் ஆய்வுகள் இன்றி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உண்மை மற்றும் நிதியியல் துறையில் உருவாகிய கடுமையான உறுதியற்ற தன்மைகளும் கலந்துரையாடப்படுவதோடு மேலத்தைய நாடுகளில் அந்த 2007 ஆண்டில் இருந்து நிலவிய பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடிக்கான மைய காரணியும் நாணய கொள்கையாகும் என பொருளியலாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அப்ப நாங்கள் அடுத்தடுத்த வருஷத்துல இந்த கோவிட்டால ஏற்படுகின்ற விளைவுகள் தொடர்பான நாணய கொள்கைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்ல இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துற மாதிரியான நாணய கொள்கைக்கு பதிலாக ஏதாவது புதிய விதமான நாணய கொள்கை அமல்படுத்தப்படுகின்றதோ தெரியவில்லை. ஏனென்றால் கோவிட் பிரச்சனைகள் காரணமாக அநேகமான நாடுகள்ல சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள் வந்து நன்றாக பாதிக்கப்பட்டு உள்ளன. அப்ப அவற்றை மீட்டெடுப்பதற்குரிய முயற்சிகள், பலவிதமான கொள்கைகள் கலந்துரையாடப்பட வேண்டியிருக்கின்றன. இந்த கீன்சியன் தியரி ஒன்று உள்ளது. அந்த கீன்சியன் தியரி 1930களில் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்துக்கு கீன்ஸ் முன்வைத்த சில கருத்துக்கள் சரியாகவும் சக்சஸாகவும் இருந்தது. அப்ப அப்படியான கருத்துக்கள் மாடர்னைஸ் பண்ணப்பட்டு மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்ன மாதிரி என்னதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா இன்னும் இந்த கோவிட் இது வந்து போய்கொண்டுதான் இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளில் கொஞ்சம் ரிகவரி வந்தாலும் சில நேரங்களில் மீண்டும் அதன் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதால கொஞ்சம் கொஞ்சமா இதிலிருந்து மீண்டுதான் அவர்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பார்கள். அப்ப இது வந்து பொருளாதார ரீதியாக எங்களோட பொருளாதார கொள்கைகளிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைவில் கொள்ளுவோம். அவை நாங்கள் இதோட எங்களோட நாணய கொள்கை என்ற நீண்ட சாப்டர் முடிவடைகின்றது. நீண்டது மட்டுமில்லை, அது வந்து முக்கியமான சாப்டரும் கூட. இந்த முறை மானிட்டரி பாலிசி எக்ஸாம் எடுக்கிற ஆக்களுக்கு வந்து இது வந்து பெரிய கரைச்சலா இருக்காது. என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வேறு இடத்திலையும் மானிட்டரி பாலிசி என்ற கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. சரி, இப்ப இந்த சாப்டர் முடிஞ்சது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போக முதல் ஏதாவது இருக்கின்றதா? சரி, நாங்கள் அடுத்த செக்ஷனாக நாங்கள் பார்க்க போவது வந்து இந்த மத்திய வங்கியின் இண்டிபெண்டன்சி என்று சொல்வது என்னென்று சொன்னால் சுயாதீன தன்மை. அப்ப மத்திய வங்கியின் சுயாதீன தன்மையை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்றால் என்ன? அப்ப நாங்கள்
பொதுவாக பொதுவான ஒரு மனிதன் வந்து வெளியில இருக்கிறவன் வந்து என்ன யோசிப்பான் என்று சொன்னால், மத்திய வங்கி என்பது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நிறுவனம். அங்கே இப்படியான முடிவுகள் எடுக்கப்படும், கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கப்படும். ஒரு நாட்டின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு தான் அவன் நினைப்பான். ஆனால் இந்த மத்திய வங்கி வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் சுயாதீனமாக தனித்து நின்று செயற்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாங்கள் இங்க பார்க்க போகிறோம். அப்ப ஒரு நாட்டுக்காகத்தான் மத்திய வங்கி ஒழிய நாட்டின் அரசாங்கத்துக்காக அல்ல மத்திய வங்கி. அப்ப அரசாங்கம் என்பது என்ன? அரசாங்கம் என்பது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் தான் அரசாங்கம். நிறுவனம் இல்ல, ஒரு இது. அது ஒவ்வொரு விருப்பமான கட்சிகள் அரசாங்கங்களை அமைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு. அப்ப ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் புது புது பாலிசிகளை கொண்டு வருவினம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவினம், ஏதோ செய்து கொண்டிருப்பினும். அதே சமயம் 5 வருடமோ 6 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும் பொழுது அவர்கள் கடைசி 2 வருஷமும் வழிகிட்டுவார்கள். அடுத்த எலெக்ஷனை வெல்வதற்காக இப்பவே அந்த எலெக்ஷனை வெல்லும் நோக்குடனான சில வேலைகளை செய்வார். சில வேளை அது வந்து அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கோ பொருளாதார அபிவிருத்திக்கோ துணை போகக்கூடிய முயற்சிகளாக இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இப்படியான மத்திய வங்கிகள் தான் சுயாதீனமாக நின்று நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை உறுதிப்பாட்ட தற்காத்துக் கொள்ளுதல் இல்லாட்ட பேணுதலாக இருக்கின்றது. அப்ப இதுல சொல்லப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தின் சொல்ல மத்திய வங்கி கேட்கணுமா? அரசாங்கம் சொல்றத வந்து மத்திய வங்கி கேட்டு நடக்கணுமா இல்லையா என்பதுதான் இதன் முக்கிய கேள்வி. அப்ப இப்படி பார்த்தமாக இருந்தால் எங்களுக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு முதலே தெரியும் மத்திய வங்கி வந்து நாணய கொள்கையை கடைபிடிப்பது இல்லாட்ட அமல்படுத்துகிற ஒரு நிறுவனம். அரசாங்கம் வந்து இறை கொள்கையை கடைபிடிக்கின்ற நிறுவனம் இல்ல, ஒரு அரசாங்கம், கவர்மெண்ட். அது வந்து அதுக்கு பவர் இருக்கின்றது மத்திய வங்கியை கட்டுப்படுத்துவதற்கு. அப்ப இன்றைக்கு இலங்கை நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் போன மாதம் மட்டும் 2000 பில்லியன், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, 2000 பில்லியன் கிட்ட பணம் அச்சிட்டு வெளியிடப்பட்டு உள்ளது. அப்ப பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், பணம் அச்சிட்டு வெளியிடப்படுவது என்பது ஒரு பணவீக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் அல்ல. அப்ப அப்படியான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அரசாங்கமும் மத்திய வங்கியும் சேர்ந்து அந்த விடயத்தை செய்யலாம். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல மத்திய வங்கியை கட்டாயப்படுத்தி இந்த அரசாங்கம் இந்த வேலையை செய்விக்கலாம். அப்ப இலங்கையில என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியும். ஆனா இப்படியான சந்தர்ப்பத்துக்கு நான் இதை ஒரு உதாரணமா சொல்றேன். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல மத்திய வங்கி சொல்லலாம், இது பணவீக்கத்தை அதிகரிக்கும் ஒரு செயற்பாடு, இது எங்களால இயலாது. ஆனால் அரசாங்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி மத்திய வங்கி கட்டுப்படுத்தி இந்த வேலையை செய்யும் சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்ப பெரும்பாலும் வெளிநாடுகள்ல எல்லாம் இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. அப்ப அந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் இந்த மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்பது இப்பொழுது வந்துள்ளது. அப்ப இந்த நோட்ஸ்ல நல்லா சிம்பிளா விளங்கக்கூடியதான உதாரணங்களோட இந்த மத்திய வங்கியின் இண்டிபெண்டன்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்றால் என்ன? இந்த கேள்வி ஏன் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம். அப்ப எம்மில் பலரும் யோசிப்போம், அரசாங்கம் என்பது பல்வேறு திணைக்களங்களை உள்ளடக்கியுள்ளது. அப்படியான திணைக்களங்கள் அரச கம்பெனிகள் போன்றதே மத்திய வங்கியும் ஆகும். இதனால் மத்திய வங்கியும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதுதானே முறை என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் இங்கு மத்திய வங்கி என்பது வேறு அரச நிறுவனங்களில் இருந்து வேறுபடுகின்றது. அதாவது அரசாங்கத்தின் நோக்கமானது தனது கொள்கைகளுக்கூடாக வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு
மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக அல்லது அவர்களின் வாழ்க்கை தரத்தை செழிப்புடையதாக்குவதாக இருக்க வேண்டும். அரசாங்கம் என்பது தனது கொள்கைகளினூடாக, வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக அல்லது அவர்களின் வாழ்க்கை தரத்தை செழிப்புடையதாக செய்ய இருக்க வேண்டும். ஆனால் மத்திய வங்கியின் நோக்கமானது பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதனூடாக, அதாவது பணத்தை வெளியிடுவதனூடாக நிதி முறையினை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவதன் மூலமாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். அப்ப இங்கு ஏற்படும் பிரச்சனை யாதெனில் அரசாங்கம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. அவை தமது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு குறுகிய கால பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது அதற்கேற்ற வகையில் மத்திய வங்கிகள் செயற்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஆனால் மத்திய வங்கியானது மக்களுக்கு தமது நாணயத்தை வெளியிட்டு அதனை நம்பி கையிருப்பில் வைத்திருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வன செய்யும்படி கூறுகின்றது. அந்த நம்பிக்கையை மத்திய வங்கி காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கிளாஸ்ல இருக்கமே, அப்புறம் எடுக்கட்டான. அந்த நம்பிக்கையை மத்திய வங்கி காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. அல்லாவிட்டால் மக்கள் தம்மை மத்திய வங்கி ஏமாற்றி விட்டதாகவே கருது. அப்ப உண்மையான ஒரு நல்ல நாடு, ஒரு வளர்ச்சியடைந்த நாடுன்னா மக்களுக்கு ஒரு கொஞ்சம் தெரியும். மக்கள் என்ன நினைப்பினம் என்று சொன்னால், அடே இந்த அரசாங்கம் தான் எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட கொள்கைகளை மாற்றி கொண்டு போன இடத்துல இது மத்திய வங்கியும் அதோட சேர்ந்து சில செயல்களை செய்ததுனால எங்களை பாதிப்பான செயல்களுக்கு ஈடுபட்டு எங்களை பாதிப்புக்கு உட்படுத்திட்டது என்று மக்கள் விளங்கிக் கொள்வீங்க. அப்ப அதில இருந்து மத்திய வங்கி தப்ப வேண்டி இருக்கின்றது. அதிலிருந்து மத்திய வங்கி தப்ப வேண்டி இருக்கின்றது. அப்ப இங்க பார்ப்போம். இங்கு நாங்கள் அரசு என்பது என்ன? ஸ்டேட் மற்றும் அரசாங்கம். அதுதான் நான் சொல்றேன். ஸ்டேட்ன்றது அந்த நாடு, அரசாங்கம் என்பது கவர்மெண்ட். சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் மாறக்கூடியது. ஆகவே அரசின் கீழ் அரசாங்கமும் மத்திய வங்கியும் உள்ளன என்பதுதான் உண்மை. அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் பார்க்க அரசுக்கு கீழே மத்திய வங்கி வேறையா நிற்கும், அரசாங்கம் வேறையா நிற்கும். சுயாதீன தன்மை என்பது மத்திய வங்கியின் நாணய சபையானது பணத்தின் பெறுமதியை உறுதிப்படுத்தும் முகமாக எடுக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் அரசாங்கம் தலையிட முடியாது என்பதாகும். அப்ப நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சுயாதீன தன்மை என்பது மத்திய வங்கியின் நாணய சபையானது பணத்தின் பெறுமதியை உறுதிப்படுத்தும் முகமாக எடுக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் அரசாங்கம் தலையிட முடியாது என்பதுதான் அந்த தியரி. ஆனாலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியின் ஆளுநர்களும் உயர் அதிகாரிகளும் பதவி விலகுவதையும் பதவியில் இருந்து விலக்கப்படுவதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக 2016 ஆண்டில் இது ஒரு பெரிய விஷயமாக கலைக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கலாநிதி ரகுராம் பதவி விலகியதை நாங்கள் கூறலாம். அப்ப இப்படி பார்த்தா நாங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகள்ல இந்த அரசாங்கம் இல்லாட்ட அரசாங்க மந்திரிகள் இல்லாட்ட பிரதம மந்திரிமார் மத்திய வங்கியையும் மத்திய வங்கியின் ஆளுநரையும் பல்வேறு கட்டங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்ப கிட்டடியில கூட போன இந்த எலெக்ஷனுக்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி அப்ப இருந்த அமெரிக்க ஜனாதிபதி அந்த அமெரிக்க ரிசர்வ் பேங்கின் ஆளுநரை கடுமையாக பேசியிருந்தார். அதாவது தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நடப்பதற்கு இந்த மத்திய ரிசர்வ் பேங்க் உதவி செய்யவில்லை. அப்ப அதே மாதிரி தான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்தியால நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்திய மத்திய வங்கியையும் இந்திய ரிசர்வ் பேங்க் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்திய ரிசர்வ் பேங்கையும் அதனுடைய ஆளுநர்களையும் அந்த நாட்டு பொலிட்டீஷியன்ஸ் பேசுவீங்க. அப்ப இலங்கையிலையும் அப்படி நாங்கள் கண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு 1-2 கவர்மெண்ட்டுக்கு முதல் சில அரசாங்க
அமைச்சர்கள் கூட மத்திய வங்கி வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகிற வேகம் கூட என்ற அடிப்படையில் அவர்கள் மத்திய வங்கியை பேசியிருந்தார்கள். இந்த மத்திய வங்கி வேணுமென்று இலங்கையின் பெறுமதியை நல்லாக குறைத்து கொண்டு போகின்றது வெளிநாட்டு நாணயத்துக்கு எதிராக. அப்ப இதெல்லாம் வந்து உண்மையாவே இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்பது என்ன மாதிரி தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்டால் அங்கே மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம். ஒரு 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 கரன்சி வந்து இலங்கையில கரன்சி வந்து டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகின்றன்னு சொன்னால் அது மத்திய வங்கியின் கையில இல்லை. அப்ப வெளிநாட்டு நாணயங்கள் மீதாக எழுப்பப்படும் கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது தீர்மானிக்கப்படுகின்றது. வேணுமெண்டா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மத்திய வங்கி மறைமுகமாக போய் பகிரங்க சந்தையில டாலர்களை வாங்கி விட்டு வேணுமெண்டா அந்த இதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனாலும் ஒரே அடியாக கனகாலத்துக்கு அப்படி செய்து கொண்டிருக்க முடியாது. அப்ப இப்படியான ஒவ்வொரு நாட்டிலையும் முக்கியமாக இது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல அதே சமயம் பெரும்பாலும் சில வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள்ல அதே சமயம் பெரும்பாலும் சில வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் இந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த உண்மையாவே இந்த மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்னென்று தோன்றின என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப இது தோன்றுது என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட முதலாம் உலக மகா யுத்தத்தின் காலத்திலிருந்து இந்த பிரச்சனை துவங்கினதால நாங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு நம்மை பின்னோக்கி கொண்டு சென்று பார்ப்போம். முதலாம் உலக மகாயுத்தம் என்பது ஜெர்மனி நாட்டினரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப முதலாம் உலக மகாயுத்தம் 1911 அப்படியான ஆண்டுகள்ல எனக்கு வடிவான நாள் தெரியாது. அந்த காலத்துல ஜெர்மன் நாட்டினால தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி பல ஆண்டுகளுக்கு பிறகு சண்டைக்கு பிறகு ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதன் மூலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்ப இவ்வாறான சந்தர்ப்பத்துல ஜெர்மனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்ப ஜெர்மன் நாடானது கடன் சுமையில் சிக்கி தவித்தது. அப்ப இதுகளை நீங்கள் எங்கெங்க ஒப்பிட்டு பார்க்க போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இதை பாருங்க, அந்த ஜெர்மன் நாடு கடன் சுமையில சிக்கி தவிக்குது ஏன்னு சொன்னா அந்த சண்டைக்கு பிறகு என்ன நடக்குது? யுத்தத்தில் ஈடுபட்ட வீரர்கள் இளைப்பாற விரும்பினர். அப்ப ஆக்டிவா யுத்தத்துல ஈடுபட்டு கொண்டிருந்த வீரர்கள் வந்து கொஞ்சம் பேர் தாங்கள் இளைப்பாறி போக போறோம் என்று விரும்பினர். இதனால் பெருமளவு பணம் ஓய்வூதியமாக வழங்க வேண்டி வந்தது. இதனால பெருமளவு பணம் ஓய்வூதியமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. இரண்டாவது, யுத்த கால விதவைகள் மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதிகரித்தன. அப்ப யுத்தத்துல நிறைய வீரர்கள் செத்தபடியா யுத்த கால விதவைகள் மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதிகரித்தன. இதனால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரித்தன. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஜெர்மன் நாட்டின் யுத்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டதனால் ஜெர்மன் நாட்டை தமது நாட்டின் யுத்த பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு நட்ட ஈட்டை கோரின. அப்ப நட்ட ஈட்டை கோரிச்சின. அப்ப இது மூன்றும் சில முக்கியமான காரணிகள் ஆகும். அப்ப இதனால் பெருமளவு பணம் தேவைப்பட்ட நிலையில் ஜெர்மன் நாடே கடனாளியாக மாறியது. இதனால் பெருமளவு பணம் தேவைப்பட்ட நிலையில் ஜெர்மன் நாடே கடனாளியாக மாறியது. பிற நாடுகள் எவையும் உதவி செய்வதற்கு முன்வராத நிலையில் ஜெர்மன் அரசாங்கம் அந்த நாட்டின் மத்திய வங்கியின் உதவியுடன் பணத்தை அச்சடித்து கடனை தீர்த்தது. அப்ப பணத்தை அச்சடித்து இந்த கடன்களையும் கட்டி அந்த யுத்தகாக்களுக்கு பென்ஷனையும் கொடுத்து அதையும் கொடுத்து இதையும் கொடுத்து கொண்டு போனது. ஆனால் விளைவு சில காலத்திலேயே பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் பெருமளவு அதிகரிக்க தொடங்கி பணவீக்கத்தின் அளவு, அதாவது அந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்று சொல்லுவோம், வேகமாக அதிகரித்து செல்கின்ற பணவீக்கம் என்ற நிலையை அடைந்தது. மாதாந்த பணவீக்கத்தின் அதிகரிப்பு 30,000 வீதமாக கூட மாறியது. பணவீக்கத்தின் அதிகரிப்பு 30,000 வீதம், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1000 வீதமாக மாறி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப மக்களின் அன்றாட வாழ்வு தடைப்பட்டதுடன் அவர்கள் சிகரெட், சாக்லேட் ஆகிய பொருட்களை பணமாக பாவிக்க தொடங்கினர். இது போன்ற பணவீக்க நிலைமைகள் நாங்கள் கிட்டடியில ஜிம்பாப்வே, வெனிசுலா ஆகிய நாடுகள்ல ஒரு 20-15 வருஷத்துக்குள்ள நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப இதனைத் தொடர்ந்து 1957 ஆண்டு
ஜெர்மனியின் மத்திய வங்கியான டாய்ச் புண்டஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜெர்மனிய மத்திய வங்கியால ஆரம்பிக்கப்பட்ட போது அது அப்பதான் அந்த ஜெர்மனிய புண்டஸ் பேங்க் என்ற பெயர்ல ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்ப அப்படி ஆரம்பிக்கப்படும் போது அப்ப ஜெர்மனில உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப நான் சொன்னது வந்து முதலாவது மகா யுத்த காலம். அதுக்கு பிறகு 39 45 ஆண்டு காலம் வரை 2ஆம் மகா யுத்தம் நடக்கின்றது. அந்த 2ஆம் மகா யுத்தத்துக்கு முக்கிய காரணம் ஜெர்மனாக அமைகின்றது. அப்ப அதுக்கு பிறகு 57ஆம் ஆண்டுல வந்து அந்த மத்திய வங்கியில இவர்கள் புனரமைச்சு டாய்ச் புண்டஸ் பேங்க் என்ற பெயர்ல மாற்றிட்டாங்க. அப்ப அப்படி அந்த வங்கியை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வங்கி வந்து தங்களுக்கு இருந்த அனுபவங்கள் காரணமாக அதன் சட்டவாக்கத்திலேயே அவ்வங்கியின் சுதந்திரத்தன்மை குறிக்கப்பட்டதுடன் அதற்கிணங்கவே அவ்வங்கி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது. அப்ப பாருங்க, அப்ப அன்றைக்கு தங்களுக்கு கிடைச்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு இந்த வங்கி வந்து ஆரம்பிக்கப்பட்ட போதே அதன் சட்டவாக்கத்திலேயே அதாவது ஆரம்பிக்கப்பட்டேன்னா அதுக்கு முதல் மத்திய வங்கி இருக்கே இல்ல இருந்தது இந்த கதையில தெரியுது. ஆனா அந்த புது மாடர்ன் மத்திய வங்கியாக அது ஆரம்பிக்கப்படும் போது அதன் சட்ட ஆக்கத்திலேயே இந்த மத்திய வங்கியின் சுதந்திரத்தன்மை குறிப்பிடப்பட்டதுடன் அதற்கிணங்கவே அவ்வங்கி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது. அப்ப இதுல நாங்கள் என்ன கதைக்கின்றோம் என்று சொன்னால் இந்த புண்டஸ் பேங்க் இன்றைக்கு மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா மத்திய வங்கிகளையும் 100க்கு முதன்மையான சுயாதீனத்தன்மை கொண்ட வங்கியாக கருதப்படுகின்றது. முதன்மையான சுயாதீனத்தன்மை கொண்ட வங்கியாக இன்றைக்கும் கருதப்படுகின்றது. ஏதாவது கேள்விகள் இருக்கின்றனவா இது மட்டும் நாங்கள் படிச்சதில்லை? ஒன்றுமில்லை என்று நான் தொடர்ந்து போகின்றேன். ஆனால் நீங்கள் கேள்வி இருந்தால் தயவு செய்து குறுக்கிடுங்கள், எந்த நேரம் வேணாலும் பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் அந்த கியூமுலேட் பண்ண பிறகு நாங்கள் கேள்விக்கு இதுகளை பார்க்கறதும் எங்களுக்கும் கரைச்சலான விடயமாக இருக்கும். அந்தந்த இடங்கள்ல நாங்கள் அதை திருத்தி கொண்டு போனோம்னா லேசாக இருக்கும். அதால நீங்க இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்காம நீங்க என்னோட உடனடியாக சொல்லுங்க. உள்நாட்டு பணத்தை அச்சிட்டு எப்படி வெளிநாட்டு கடனை தீர்த்திருப்பாங்க ஜெர்மன்? விளங்கல. உள்நாட்டு பணத்தை அச்சிட்டு எப்படி அவங்க வெளிநாட்டு கடனை தீர்த்திருப்பாங்க? இப்ப உள்நாட்டு பணத்தை அச்சிட்டு அவங்க ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு பணத்தை வேண்டதுக்கு உள்நாட்டு பணம் தேவைப்படுது தானே. உதாரணத்துக்கு அவங்களுக்கு அந்த நேரத்துல ஏதாவது எக்ஸ்போர்ட் மூலமாக இன்கம் வந்திருக்கு. அப்ப இம்போர்ட் செய்யறன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அதே முறைமைய அங்க பயன்படுத்தி இருப்பாரு. அதே முறைமையை இம்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு காசு தேவை வேண்டிய நாங்களே என்ன செய்யறோம்? உள்நாட்டு பணத்தை வச்சு வெளிநாட்டு பணத்தை வேண்ட பார்ப்போம். என்ன அதே முறைமையை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். நான் இங்கே காணுகின்றேன் 2-3 பேர் இப்போ புதுக்க ஆன்லைன்ல நீங்க வந்திருக்கிறீர்கள். அப்ப எங்களோட பிரச்சனையை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகின்றேன். அப்ப இதிலே உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் தெரிவிக்கலாம். அதாவது உங்களோட எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டுள்ளது வந்து நவம்பர் மாதம் 2021 இல்ல. அப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு இப்ப சொல்லிச்சிடும், இன்றைக்கு சொல்லிச்சிடும் என்னென்று சொன்னால் GCA லெவல் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறதாம் நவம்பர்ல. அதால எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்பை அவர்களுக்கு நவம்பர்லேயே இந்த பேங்கிங் எக்ஸாமுக்கும் பெறுவது கடினமானதாக இருக்கும் என்பதால உங்களோட எக்ஸாம எண்ட் ஆஃப் அக்டோபருக்கு மாத்தினோம். அப்ப அப்படி மாற்றும் பொழுது எங்களோட கிளாஸ்கள் வந்து முதல் நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் இருந்தது. அந்த நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் இருந்தது வந்து இப்ப வந்து அக்டோபர் 12 மட்டும் குறைச்சிருக்கணும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் வீக் டேஸ்ல எடுக்க சொல்லி இருக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது டே துவங்குற வீக்ல இருந்து இல்லை, அடுத்த கிழமையிலிருந்து துவங்கும். அவை உங்களுக்கு
விருப்பமான நேரத்தை எனக்கு சொன்னீங்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு அறிவிப்பேன். வீக் டேஸ்ல எந்த வீக்கென்றது இன்னும் சொல்லவில்லை. ஆனால் என்ன டைம் என்பது அவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டை போய் நீங்க ரெடி ஆகிறது எப்பன்றது அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். அவை நீங்கள் உங்களுக்கு 7 மணி நேரம் நீங்க இதுல சட்டில் போட்டாலும் பரவாயில்லை, எனக்கு இதுல கதைக்கும் பொழுது சொன்னாலும் பரவாயில்லை. அப்ப நான் அவர்களுக்கு அறிய தருவேன். அப்ப அடுத்தது என்னென்று சொன்னால், நாங்கள் இப்ப உங்களோட கேள்விக்கு பதில் வரைக்கும் அதே மாதிரி தான் விஷயம். உதாரணத்துக்கு இப்ப எங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்தை பெறணும் என்று சொன்னா எங்கள்கிட்ட உள்நாட்டுல காசு வேணும். இன்னைக்கு நான் ஒரு $1 வேண்டணும் என்று சொன்னா என்னோட கையில 200 250 ரூபாய் இருந்தா தான் நான் ஒரு $1 வேண்டலாம். அப்ப அதுக்குத்தான் இவியல் அச்சடிக்கணும். அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றேன்னு என்னன்னு சொன்னா, அந்த போன கிளாஸ்ல நான் அதை பற்றி காய்ச்சன தெரியல. அந்த திரைசேரி செயலாளர் இந்த பணம் இப்ப 2000 பில்லியன் அச்சடிக்கப்பட்ட போது அது தொடர்பான கருத்து அது பணவீக்கத்தை ஏற்படுத்துமே என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க அவர் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், இப்ப இந்த 2000 பில்லியனை நாங்கள் அச்சடித்து எங்கட வெளிநாட்டு கடனை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்துகின்றோம். அப்ப அரசாங்கம் வெளிநாட்டு கடனை தீர்க்கிறேன்னு சொன்னா மத்திய வங்கிட்ட இருக்கிற ஃபாரின் கரன்சியை வேண்ட வேண்டும். ஃபாரின் கரன்சியை வேண்டித்தான் அவர்கள் வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பாக அதை கொடுக்கிற அந்த டிரான்சாக்ஷன் வேலையை செய்யும். ஆனா அரசாங்கம் தனது ஃபாரின் கரன்சியை சொந்தமாக்குவதற்கு உள்நாட்டுல பணம் இல்லை என்று சொல்லித்தான் அதை அச்சடித்து தாங்கள் வெளிநாட்டு பணத்தை வேண்டி $1 பில்லியன் கடனை அடைப்பதற்கு உதவி செய்து சொல்லி இருக்கிறேன் ஜூலைல. அப்ப அரசாங்கம் மத்திய வங்கி பணத்தை அச்சடித்து அரசாங்கத்திட்ட கொடுக்கும் பொழுது பணவீக்கம் கூடுது, பணவீக்கம் கூடுறதுல பணநிரம்பல் கூடுது. அதையே அரசாங்கம் பழையபடி மத்திய வங்கிட்ட கொடுத்து ஃபாரின் கரன்சி வேண்டும் பொழுது உள்நாட்டு பணநிரம்பல் குறைவடையும். அப்ப அதுதான் தியரி. ஆனாலும் அது தொடர்பான நிறைய வாத பிரதிவாதங்கள் இப்பொழுது பத்திரிகைகளில் போய்கொண்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். நீங்கள் அதை பேப்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு பேப்பர் வரும், அப்படி இல்லாட்டா டெய்லி மிரர் என்ற ஒரு பேப்பர் வரும். அதுகளில் நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப இதனைத் தொடர்ந்து 57ஆம் ஆண்டு ஜெர்மனியின் மத்திய வங்கியான அதை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப அதுக்கு கீழே பாருங்க. அப்ப இந்த ஹிஸ்டரியை நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். இப்ப ஜெர்மன் ஓரளவு சரியா வந்துட்டுது. 57ஆம் ஆண்டு அது சட்டவாக்கத்துல குறிப்பிட்டு ஜெர்மன் அதை தொடர்ந்து கடைபிடிச்சு கிட்டத்தட்ட 60களின் பிற்பகுதியில அது சரியா வந்துட்டுது. ஆனாலும் 60களில் பிரித்தானியா உள்ளிட்ட கூடுதலான வங்கிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட மத்திய வங்கிகளாகவே செயற்பட்டு வந்தன. 60களில் பிரித்தானியா உள்ளிட்ட கூடுதலான வங்கிகள், நிறைய ஐரோப்பிய வங்கிகளை தான் அங்க சொல்லப்படுகின்றது, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட மத்திய வங்கிகளாகவே செயல்பட்டு வந்தன. 60களில் பெரும்பாலான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குறைந்த அளவு வேலையின்மையை பேணுவதற்கு விருப்பங்கள் ஏற்பட்டு இதற்காக அதிகரிக்கும் பணவீக்கத்தை அனுமதித்தன. அப்ப 60களில் இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல என்னன்னு சொன்னா கொஞ்சம் வேலையின்மை கூடுதலாக இருந்திருக்கின்றது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த வேலையின்மையை அவர்கள் குறைக்கணும் என்று விரும்பி அவர்கள் என்ன செய்திருக்கின்றனர் என்று சொன்னால் இப்படியான பணவீக்கத்தை அதிகரிக்க அனுமதித்தன. அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களோ தெரியா, பிலிப் கர்வ் ஒன்று இருக்கு. அப்ப இவ்வாறான செயற்பாட்டை அந்த பிலிப் கர்வ் என்ற கோட்பாட்டின் மூலம் பொருளியலாளர்கள் அறிமுகப்படுத்தி இருந்ததுடன் இவ்வாறான நாடுகள் இக்கோட்பாட்டை பின்பற்ற தலைப்பட்டன. அப்ப அதன்படி என்னன்னு சொன்னா, அந்தந்த நாட்டின் மத்திய வங்கியில் பண நிரம்பலை அதிகரிப்பதன் மூலம் குறைந்த வட்டி வீதத்தை பேணுவதன் மூலமும் இதற்காக பல சந்தர்ப்பங்களில் பணத்தை அச்சிட்டன. அப்ப பண நிரம்பலை அதிகரித்து குறைந்த வட்டி வீதத்தை பேணி அதன் மூலமாக தொழில் முயற்சிகளை தொடங்கி இப்ப இன்றைக்கு இலங்கையில நடக்கிறது என்ன,
கோவிட் பிரச்சனையாலையும் ஈஸ்டர் பொம்பிளாஸ் பிரச்சனையாலும் முறிந்து போன சிறிய நடுத்தர முயற்சிகளை மீண்டும் புத்துயிர்படுத்துவதற்கு இல்லாட்டா மீண்டும் அதை உருவாக்கி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்காக வட்டி வீதத்தை நல்லா குறைச்சி வச்சிருக்குது அரசாங்கம். கோவிட் பிரச்சனையும் அதுக்குள்ள வந்துட்டுது. அப்ப அதுக்காகத்தான் வட்டி வீதத்தை குறைச்சிருக்கு. அதன் மூலமாக பணநிரம்பல் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. அப்ப என்ன உண்மையாவே சரியான முறையில் இந்த கோவிட் பிரச்சனை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அந்த தொழில் முயற்சிகள் மீண்டும் ஆக்டிவேட் ஆகி எம்ப்ளாய்மெண்ட் கூடி இந்த வேலையின்மை குறையும். அப்ப பணவீக்கத்தை அனுமதி அளித்தன. இதன் மூலம் நிறை தொழில் மட்டத்தை அடையும் முயற்சிகள் வெற்றி அளித்தன. அப்ப அப்படியான நாடுகள்ல நிறை தொழில் மட்டத்தை அடையும் முயற்சிகள் வெற்றி அடைந்தன. அப்ப வேலையின்மை சரியா குறைய துவங்கிட்டது. அப்ப இதன் காரணமாக அரசியல்வாதிகளும் இந்த முறைமையினை ஆதரிச்சு கொண்டு போகினோம். அப்ப அமெரிக்க ஜனாதிபதி 69 பதவியேற்றோன்னா ரிச்சர்ட் நிக்சன் இப்பொருளாதார கொள்கையை பின்பற்றி அதில் வெற்றியும் கண்டார். அப்ப இதன் காரணமாக அவர் 72ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் அவர் வெற்றி அடைகிறார். என்ன இந்த பிலிப் கர்வண்ட தத்துவத்தின் ஊடாக, அதாவது பணநிரம்பலை நாங்கள் கூட்டி வட்டி வீதத்தை குறைத்து வைத்தது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கி நிறை தொழில் மட்டத்தை அடையும் எண்ணம். உங்களுக்கு தெரியும், நிறை தொழில் மட்டத்தை நாங்கள் அடைய வழிகிடும் பொழுது விலை உறுதிப்பாட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும். விலை உறுதிப்பாட்டில் ஹலோ சார், என்னடா இப்ப நாட்டுல வந்து நிறை தொழில் மட்டம் ஒன்று இருக்கிறது. இது கட்டத்தோட சில சந்தர்ப்பத்துல வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து சப்சிடரி லோன்ஸையும் வழங்குது தானே. இப்ப எங்க நாட்டை பொறுத்தளவு வந்து ஆல்ரெடி நாங்க பணவீக்கத்துல இயங்குறோம். அதே சந்தர்ப்பத்துல நிறைய தடவை பண நிரம்பலை நாங்க கூட்டுறோம். அந்த இடத்துல சப்சிடரி லோன்ஸும் கொடுக்கறது வந்து நாட்டுக்கு மேலையும் இதை தானே கொடுக்கும். அதுவும் அரசாங்க கட்டுப்பாடு கீழே தான் நடக்குதுண்டா. எங்க நாடு முழுக்க முழுக்க சென்ட்ரல் பேங்க் அரச கட்டுப்பாடு கீழே தான் இருக்கா? இப்ப சப்சிடியரி லோன், சப்சிடைஸ் பண்ணப்பட்ட லோன் கொடுப்பது வந்து அது அரசாங்கம் இல்லை, அது மத்திய வங்கியில இதுதான். அது மத்திய வங்கி நிறைய வணிக வங்கிகளுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்குது. என்னன்னா சப்சிடைஸ் லோனுகளை கொடுங்க, குறைந்த வட்டி வீதத்துல லோனுகளை கொடுங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வங்கிகள்ல வேலை செய்யறபடியா உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றேன்னு என்னன்னு சொன்னால், இந்த நோட்ஸ் எடுத்து போட்டு காய்ப்போம். இப்ப பாருங்க, எனக்கு நீங்க வேணுமெண்டா திருப்பி கொள்ளுங்க. டிபாசிட் ரேட் எவ்வளவு? இப்ப டிபாசிட் ரேட் எவ்வளவு? 4 வீதம், 4ல இருந்து 5 வீதமா தான் இருக்கு. சரி, இப்ப சாதாரண டிபாசிட்டுக்கு தர ரேட் வந்து 2.5, ஆனா ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போய்க்க 4.5. நாங்க ஃபிக்ஸ்ட் எடுக்கணும். அப்ப இது வந்து சேவிங் எடுத்தா நீங்க சொல்றீங்க 2.5. ஆனா உங்களோட லெண்டிங் ரேட் எவ்வளவு? 10.5 to 15 இடையில. பாத்தீங்களா? அப்ப இங்க பாருங்க எவ்வளவு கேப் இருக்குன்ற 6.5ல இருந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எடுத்துக்கொண்டா 6.5ல இருந்து 10% மட்டும் இருக்கின்றது. அதுவே சேவிங் அக்கௌண்ட் எடுத்துக்கொண்ட வேண்டாம் 8.5ல இருந்து 12.5 மட்டும் இருக்கின்றது. அப்ப இது என்னத்தை மீன் பண்ணுது? இந்த வங்கியோட மார்ஜின் நீங்க நினைக்கலையா? இந்த வங்கியோட இந்த மார்ஜின் கூட. இப்ப இதோட நீங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கூட்டுங்க. உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளவு வரும்? இதோட 2 வீதம் 3 வீதத்தை கூட்டலாம். என்று சொன்னா உங்களோட எஸ்ஆர்ஆருக்குரிய அதுல வைக்கிற காசுன்ற வட்டி வீதத்துக்கு உங்களுக்கு வட்டி இல்லை. அப்ப அதுல ஒரு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு 6%க்கு மேல போகாது உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அது கூட ஒரு 5.5 போடலாம். வேணும்னா இந்த 6 இப்படி போடும், 5ல இருந்து 6 போடுவோம்.
அப்ப இன்றைக்கு நீங்க என்னத்துக்கு 6.5 கொடுக்குறீங்க? சாரி, என்னத்துக்கு 10.5 கொடுக்குறீங்க? இது கேப்பா. என்னத்துக்கு நீங்க 10.5 லோன் கொடுக்குறீங்க, என்னத்துக்கு 15 கொடுக்குறீங்க? இது ஹவுசிங் லோன்னா நீங்க சொல்லுங்க. நார்மலா பர்சனல் ஹவுசிங்க்கு 10.5 கிட்ட இருக்கும் சார். டெவலப்மெண்ட் லோன் சம்பந்தமான லோன்களுக்கு 15 கிட்ட போகும். ஓ, ஏன் நீங்க டெவலப்மெண்ட் லோனுக்கு 15% கொடுக்குறீங்க? இப்ப இந்த மார்ஜினை பாருங்க, நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க? ஒரு கமர்ஷியல் பேங்க் ரீசனபிளா நடக்குதா? அதுவும் இலங்கையில் என்ன பொறுத்த மட்டும் இவ்வளவு 5% இதுல 9% கிட்ட நீங்க மார்ஜினை வச்சு கொடுக்குறீங்க. அப்ப இதைத்தான் மத்திய வங்கி எவ்வளவோ காலமா சொல்லிக் கொண்டிருக்கிறது, உங்களோட லெண்டிங் ரேட்டை குறைங்க. இந்த லெண்டிங் ரேட்டை குறைக்கணும் நோக்கத்தோட தான் இந்த ரேட்டுகளை குறைச்சு கொண்டு வருது மத்திய வங்கி. அப்ப இப்படி குறைக்கும் பொழுது அது வந்து வாடிக்கையாளர்களுக்கோ கஸ்டமர்ஸுக்கோ பொதுமக்களுக்கோ இதுல பெனிஃபிட் கிடைக்கல என்று சொன்னால் அந்த நாட்டில் அந்த மாற்றம் ஏற்பட சான்ஸ் இல்லை. அப்ப முக்கியமா மத்திய வங்கி பாக்குற மத்திய வங்கியின் நோக்கம் வந்து இந்த லோன்ஸ குறிக்க ரேட்டை குறைக்கணும்ன்றதுதான். ஹவுசிங் லோன்ன்றது வேற விஷயம். இந்த லோன்ஸுக்குரிய இதுதான் நீங்கள் கொடுக்கறது வந்து இண்டஸ்ட்ரியல் லோன்ஸ். இண்டஸ்ட்ரியல் லோன்ஸ் அதுல வந்து ஸ்மால் மீடியமுக்கு நீங்க இந்த ரேட்ல கொடுத்தா அது அவைகளுக்கு சரியான கஷ்டம், அவர்களால சமாளிக்கவே இல்லாது. இப்ப இந்தியா நிலைமையில பாருங்க, இந்த டிபாசிட் ரேட் இது லெண்டிங் ரேட் 15% எடுத்து ஒருத்தன் தொழில் முயற்சியில் இறங்குவான். அப்ப இதை நீங்கள் ஒரு 7%, 8% வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பேர் பெனிஃபிட் அடையலாம். அப்ப இதன் ஒரு அங்கமாகத்தான் அந்த சப்சிடைஸ் லோன் கொடுப்படுது. என்று சொன்னால் சப்சிடைஸ் லோன் நீங்கள் இப்ப குறைக்கிறீங்க இல்லையா, அப்ப சில செக்டருக்குரிய லோன்ஸை வந்து இப்ப சென்ட்ரல் பேங்க் சொல்லுது 2% கஸ்டமருக்கு கொடுக்க சொல்லு. அப்ப மிச்சம் இந்த 13%, இந்த 15% மைனஸ் 13% சென்ட்ரல் பேங்க் கொடுக்குது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஏன்னா அவையில் தங்களோட ரேட் நார்மல் மார்க்கெட் ரேட்லயே நிக்கணும், அவையில ரேட்டை கொடுத்து கொண்டு கஸ்டமர்ஸ் இருந்து 2% சார்ஜ் பண்ண வங்கி சொல்லுது. அப்ப இந்த சப்சிடைஸ் லோன் என்பது மத்திய வங்கி தான் கொடுக்குது, மத்திய வங்கி தான் கொடுக்க சொல்லுது, டெவலப்மெண்ட் பர்பஸ் கருதி. அப்ப இதுதான் மத்திய வங்கிக்கும் வணிக வங்கிகளுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. முக்கியமாக இலங்கையில் வேற நாடுகள்ல அவையில் ஒபே பண்ணி இந்த மார்ஜினை குறைப்பினம். ஆனா இலங்கையில அப்படி நடக்குது இல்லை. இது காலகாலமா நடக்கிறபடியா பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் கிடைக்குது இல்லை. பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் கிடைக்காதபடியா அந்த அபிவிருத்திகளும் அடையுது. இப்ப இன்றைக்கு கவனிச்சு பாருங்க, இது நான் பர்சனலான ஒரு டிஸ்கஷனா எடுத்துக்கொள்வோம், ஆனால் இது எக்கனமியோட சம்பந்தப்பட்டது. இப்ப 2020 இருந்து வட்டி விகிதத்தை குறைச்சு கொண்டு வந்து மத்திய வங்கி எத்தனையோ தினம் சொல்லிச்சுது இந்த லோனுகளை கொடுங்க. மத்திய வங்கி சொல்ற லோன் அந்த லோன். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? ஏழுமான மட்டும் கொடுக்காம விட்டுட்டு பிறகு என்ன செய்தார்கள்? பர்சனல் லோன்ஸை டிஸ்பர்ஸ் பண்ண துவங்கி இருக்கிறது. பர்சனல் லோன்ஸால யாருக்கு என்ன லாபம்? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இதண்டோணும் என்று சொன்னால் டெவலப்மெண்ட் லோன்ஸ் தான் கொடுக்கணும். பர்சனல் லோன்ஸ் இப்ப இவியல் என்ன செய்யணும்? பர்சனல் லோன்ஸை கொடுத்து போட்டு அங்க காட்டுறது நாங்கள் லோன் கொடுத்துட்டோம், இவ்வளவு லோன் கொடுத்துருக்கணும் தானே பேப்பர்ல வரப்போகுது. அது என்ன லோன்ன்றது தானே பார்க்கணும். இதுதான் இப்ப அதுதான் பிரச்சனை. அதுக்காக நாங்கள் வர்த்தக வங்கியில ஒரேடியா பிளேம் பண்ண இயலாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அது நான் பர்ஃபார்மிங் லோன் என்பது இப்ப மத்திய வங்கி என்னதான் சொன்னாலும் அவர்கள் வந்து ரெடி இல்லை. நாளைக்கு நான் பர்ஃபார்மிங் லோன் வரைக்கும் மத்திய வங்கி சொல்லும் அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுச்சு. அப்ப சேஃப் சைடுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சேஃப் சைடுக்கு தங்களுக்கு வசதியான லோனுகளை தான் கொடுக்க விரும்புவேணும். ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்திலையும் நாட்டின் அபிவிருத்தியை யோசிக்கணும் இல்லை. அப்ப பர்சனல் லோனை பண்றவன் என்ன செய்வான்? அதை எடுத்து செலவழிச்சு போட்டு தான் நிற்பான். அப்ப அப்படி செலவழிக்க இந்த பண நிரம்பல் அதிகரிப்பால் ஏற்படுற பண வீக்கம் அதிகரிக்க பார்க்கும்.
சாதாரண ஒரு பொதுமகனுக்கு இந்த நிலைமை விளங்காது. அவன் நினைப்பான் வட்டி வீதம் குறைஞ்சிருக்கு, நான் டக்குனு வேண்டி கொஞ்சம் சாமான்களை வீட்டுக்கு கொஞ்சம் சாமான்களை வேண்டு வைப்போம்னு தான் அவன் யோசிப்பான். இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. வணிக வங்கிகள் இதை யோசிக்கணும். யோசிச்சு நடந்தா நாட்டுக்கு நல்லம், அவர்களுக்கு நல்லம். ஆனா அவர்கள் ஈஸியான வே ஆஃப் ஏர்னிங்கை தான் பாக்குறது லெண்டிங்குக்குள்ள. அதுதான் இங்க நடக்குது. ஹவுசிங் லோனுக்கு நீங்கள் குறைஞ்ச அது ஓகே, ஹவுசிங் லோனுக்கு கொடுக்கத்தான் வேணும் என்னென்று சொன்னால், இல்லாட்டா அந்த அந்த செக்டர் டெவலப் ஆகாது. ஆனால் அது இம்மீடியட்டா இப்ப இதுக்கு கொடுக்குற மாதிரி அதுல ஒரு ரியாக்ஷன் இருக்கா? அதானே அதுல இப்ப நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு கொடுக்குற லோன் எங்க உங்களோட டிபாசிட் இருக்கும்? ஹவுசிங் லோனுக்கு கொடுக்குற லோனுண்ட டிபாசிட் எங்க இருக்கும்? உங்களோட அந்த அந்த என்னன்னு சொல்றது, அந்த மேட்ச் பண்ற இதன்படி யாராவது சொல்லிடலுமா எந்த டிபாசிட் எடுத்து நீங்கள் ஹவுசிங் லோனுக்குரிய லோன் கொடுப்பீங்களா? மைனர் டிபாசிட். என்னது மைனர் டிபாசிட்? மைனர் டிபாசிட் அதுகளை தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க, அதை எடுத்து தான் நீங்க கொடுப்பீங்க. என்னன்னா உங்களோட அந்த மேட்சிங் இருக்கா? ஆனால் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற காசுகள் அது இதுகளை எடுத்து ஃபிக்ஸ் டிபாசிட் 1 இயர் இதுகளை எடுத்து நீங்களோட டெவலப்மெண்ட் லோன் ஒரு 3 இயர் லோன் 2 இயர் லோனை கொடுக்க பங்கி படி. மற்றது அதுலேயும் கொஞ்சம் ஹையர் ரேட் தான் இருக்கின்றது. 15% இந்த காலகட்டத்தில் சரியான மோசம். ஆனா இப்பவே எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிட்டோம், உங்களுக்கு 8%, 9% வித்தவுட் செக்யூரிட்டி நாங்கள் பர்சனல் லோன்ஸ் தரோம். இது என்ன நியாயம்? நான் இந்த பர்சனல் லோன் எடுத்துக்கொண்டு போய் நானே என்ன செலவழிச்சு போட்டு நிற்பேன். அப்ப அது இன்னும் பணவீக்கத்தை அதிகரிக்கிற ஒரு விடயமாகத்தான் இது காணப்படும். ரைட். இப்ப இதுக்கு அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் மறந்துட்டேன் இப்ப அந்த கேள்வி. அது என்னது? அரசாங்கம் சப்சிடைஸ் லோனே அரசாங்கம் கொடுக்கின்றது, அதுக்கு பிறகு ஏதோ கேட்டீங்க. இல்ல அப்படி பாக்க அரசாங்கம் இன்னும் சென்ட்ரல் பேங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி கிட்டத்தட்ட அப்படி நாங்கள் இப்ப உங்களுக்கு உங்களோட அனுபவ ரீதியா உங்களுக்கு அது விளங்கணும் என்ன நடக்கின்றது. அதாவது இலங்கையில இப்ப வெளிநாடுகள்ல அப்படி இல்லை. இப்ப வெளிநாடுகள் இப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எடுத்து சொன்னா அவங்க திருப்பி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்துருவாங்க. அரசாங்கம் என்ன அப்படியே சொன்னா அப்படி இப்படியா. இப்ப உதாரணத்துக்கு இந்த புண்டஸ் பேங்க் நீங்க எடுத்தீங்கன்னா, புண்டஸ் பேங்க் மிக நீண்ட காலம் கிட்டத்தட்ட அந்த 57ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக மிகவும் பேர் வாங்கின ஒரு மத்திய வங்கி இந்த இண்டிபெண்டன்ஸ். அதோட ஒன்றும் ஒருத்தரும் கதைக்கு இல்லாது. அதாவது இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட பாலிசியில மாத்திக்கொண்டு போகும்போது ஒருத்தரும் ஒன்றும் கதைக்கு இல்லை. அதுக்கு அடுத்ததாக நியூசிலாந்து അതിന്റെ സെൻട്രൽ ബാങ്ക് ഓഫ് ന്യൂസിലൻഡും மிகவும் திறமையான ஒரு இண்டிபெண்டன்சிய இதென்ற ஒரு வங்கியாக காணப்படுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த சவுத் ஏசியன் வங்கிகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற வங்கிகள் இன்றைக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அது பிள்ளையண்டு இல்லை, ரெண்டு பேரும் அக்ரி பண்ணி வர வேண்டிய ஒரு விடயம். அப்ப மத்திய வங்கி அரசாங்கத்தை சொல்லணும் இந்த பிரச்சனை இதுதான், இதால நாட்டுக்கு இப்படி என்ன பிள்ளைகள் நடக்க போன்றது என்று சொல்லி மத்திய வங்கி பெர்சுவேட் பண்ணணும் அரசாங்கத்தை இப்படியான முடிவுகள் எடுக்காதே, நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்போம். அதே மாதிரி ஒரே அடியா மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு இதாகவும் போகக்கூடாது, அதே மாதிரி அரசாங்கமும் மத்திய வங்கியின் இதற்கு சொல்ல கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒத்து போற மாதிரியான விடயங்கள் தான் நடக்க வேண்டும். ஒரு ஆள் சொல்லிக்க ஒரு ஆள் கேட்கறதும் இல்லாட்டா சில நேரங்கள்ல ஷார்ட் டேர்முகள்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு 10% அட்வான்ஸ் கொடுக்கறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியும். நாங்கள் பேப்பர்ஸ் செய்ய நாங்கள் பார்ப்போம். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துல இப்ப அடுத்த வரவு செலவு திட்டத்துல அதிண்ட பற்றாக்குறையில பற்றாக்குறையோ இன்கமோ தெரியல, நாங்கள் பார்ப்போம். அதுல 10% அளவுக்கு அரசாங்கம் மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு லோன் கொடுக்கலாம், அட்வான்ஸ் சொல்ற ஷார்ட் டேர்ம் லோன். அப்ப அதை அரசாங்கம் பிறகு தன் ரெவென்யூடாக அதை திருப்பி செலுத்தும். அப்ப அப்படியான வேலைகள் உண்மையிலே அரசாங்கத்தின் ஒரு கன்சர்ன் கருதித்தான் மத்திய வங்கி செய்யுது. இப்ப இது எல்லா இடங்கள்லயும் செய்தாண்டு எனக்கு தெரியாது. அப்ப அப்படியான நேரங்கள்ல அது மத்திய வங்கி அரசாங்கத்துடன் ஒத்து போற விடயமாகத்தான்
நாங்கள் எடுக்க வேண்டும். செவி மடுக்கிற விடயம் இல்லாட்டா ஒத்து போற விடயமாக இருக்க வேண்டும். அதே சமயம் இதுல இந்த இண்டிபெண்டன்சி என்பதும் மத்திய வங்கியின் சரியான நடவடிக்கையும் இல்லாமல் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது, விலை உறுதிப்பாட்டை பேணுவது என்பது மிகவும் கரைச்சலாகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் ஒன்று கவனிக்கணும், இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக எல்லா நாடுகளுமே தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைகளை தான் கடைபிடிச்சு கொண்டிருக்கின்றன. இப்ப நீங்க கனடாவை எடுத்துக்கொண்டீங்களா, கிட்டத்தட்ட போன வருஷம் இப்ப இந்த சம்மர் எல்லாரும் ஓகே, யூரோப்ல இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த சம்மர் ஓகே ஆயிக்கணும், அவையில் மாஸ்க் கூட போடாம இருக்கணும். ஆனால் போன ஜனவரியில துவங்கின 2020 ஜனவரியில துவங்கின பிரச்சனை கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் ஜனவரியில வேக்சினேஷன் போட மட்டும் அந்த பிரச்சனை இருந்தது. அப்ப அந்த ஒரு வருட காலத்துக்கு கனடால ஒவ்வொரு வேலை இல்லாமல் போன ஒவ்வொருத்தனுக்கும் $2000 கொடுத்திருக்குது அரசாங்கம் மாசம். யூகேல ஆனா அது வந்து கொடுத்தது திருப்பி எடுக்குமோ எனக்கு தெரியும். ஆனா யூகேல வந்து என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட தொழில் முயற்சிகளுக்கு, சிறிய நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு $50,000 மட்டும் கடன் கொடுத்திருக்கு அந்த அரசாங்கம், உடன் ஓவர் த போன். ஆனா அது வந்து ரிகவரபிள். பிறகு ஒரு லாங் டேர்ம்ல கிட்டத்தட்ட 50,000 கொடுத்தா £500 £6,000 படி கொஞ்சம் கொஞ்சமாக அது திருப்பி செலுத்த வேண்டிய விடயம். ஆனால் அந்த நேரத்தில் ஏன் அந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையின் அடிப்படையில் இவ்வளவு கடன்களை கொடுத்தது அந்த நாடுகள் என்று சொன்னா, they had to survive. பிசினஸ் உடைஞ்சோன்னா அவனுக்கு உடனடியாக காசு தேவை. அந்த காசை வச்சு கொண்டுதான் அவன் மீண்டும் வரண்டாலும் அதாலதான், இல்லாட்டா அவன் செலவுகளை பார்க்கறதும் அதால கொடுப்பட்டது. இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் நான் நினைக்கல அந்த $2,000 திருப்பி எடுப்பினோம். அப்ப அந்த மாதிரியான நாடுகள்ல காசும் இருந்தது, சரியான முறையிலான விலை உறுதிப்பாட்டு கொள்கைகள், பணவீக்க கொள்கைகள் மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தினபடியா அப்படி இதெல்லாம் 12 கூட்டுற விடயங்கள். இப்ப நான் சொன்ன 2 விடயங்களுமே 12 கூட்டுற விடயங்கள். அப்ப அப்படி 12 கூடினதுக்கு என்ன, அவர்கள் வந்து அது ஏதோ ஒரு வகையில திருப்பி அந்த காசை உள்ளுக்கு எடுப்பார்கள். அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நாடுகள் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரிஸ். அப்ப எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரிஸ் என்னும் பொழுது அவர்களுடைய நாணயம் உள்ளுக்கு வர உள்நாட்டு நாணயம் வந்து, அதாவது வெளியில இருந்து காசு வர இந்த காசுகள் குறைவடையும். மத்திய வங்கிக்கு வந்து அந்த காசுகள் வந்தா அது வந்து குறைவடையும். அப்ப அதுதான் உண்மை என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்ப இலங்கையில மட்டுமில்லை, எல்லா நாடுகளிலையும் இந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைகள் காணப்படுகின்றது. ஆனால் பர்சனலா நான் இதை ஒருத்தருடன் டிஸ்கஸ் பண்ணல, நானா நினைச்சது பர்சனலா இலங்கையில நடக்கிற இந்த வர்த்தக வங்கிகளோட செயற்பாடுகள் வந்து மேலும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் வேலையாகத்தான் இருக்க ஒழிய அந்த இந்த முயற்சியிலிருந்து மீண்டு வார நிலைமையில இல்லை. உதாரணத்துக்கு இந்த லீசிங் விஷயத்தை எடுத்து பாருங்க. லீசிங் விஷயத்த இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கின்றது. ஆனால் போன வருஷம் எவ்வளவு பேர் அந்த லீசிங் காசை கிட்டு எல்லாம் போய் சண்டை பிடிச்சு சனங்களுக்கு கரைச்சல் கொடுத்தது. அப்ப மத்திய வங்கி சொன்னது என்ன, அதுகளுக்காகத்தான் மத்திய வங்கி சொன்னது கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணாம விடுங்கோண்டு. அப்ப அப்படி இருந்தும் இவர்கள் சொல்லு கேட்காம வேண்டியில்லை. எனக்கு தெரியாது அந்தந்த நிறுவனத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அப்படியான ஆக்டிவிட்டிஸ் நடப்பது வந்து அந்த நாட்டுக்கு ஒரு சுமூகமான ஓவராலா ஒரு நல்ல அட்வைசபிளான விடயமாக எனக்கு தெரியவில்லை. ரைட். அப்ப நாங்கள் அப்ப இந்த பிலிப் கர்வ்ன்ற விஷயத்தை நாங்கள் காய்ச்சி கொண்டிருந்தோம். அப்ப என்ன, அப்ப 73கள்ல, அதாவது 70கள ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எதிர்பாராத ஆயில் ஷாக் கொண்டு ஏற்பட்டது. ஆயில் பிரைஸ்ல ஒரு ஷாக் கொண்டு ஏற்பட்டது. அந்த ஒபெக் நாடுகள் வந்து திடீரென்று அதுகளோட விலையை ஏற்றமடைய செய்து ஓவர் நைட்ல ஏதோ விலை ஏறினது. ஓவர் நைட்ல வெளியேறினா இப்ப இலங்கை மாதிரி நாடுகள் எனக்கு ஞாபகம் இல்லை அது என்ன மாதிரி இருந்தாண்டு. ஆனா வெளிநாடுகள்ல வந்து அது பெரிய திடீரென்று எல்லாம் பெட்ரோல் ஷெட்டுகள் எல்லாம் மூட வேண்டி வந்தது, சில நிறுவனங்கள் மூட வேண்டி வந்தது, ஃபேக்டரிஸ் மூட வேண்டி வந்தது. அப்படி நிறைய இதுகள் நடந்தது. என்னன்னு சொன்னால் அந்த ஆயில் ஓவர் நைட்ல ஏறின விலைகள் அதை ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப அங்க வந்து சுதந்திர பொருளாதாரம் என்றபடியாக அவர்களுக்கு
அந்தந்த ஆட்கள் வந்து தங்களை தாங்கள் தான் பார்த்து கொள்ளணும். இலங்கையை பொறுத்த மட்டும் அரசாங்கம் ஓரளவு ஹெல்ப் பண்ணுமென்றபடியால எனக்கு உண்மையா ஞாபகம் இல்லை இலங்கையில் என்ன மாதிரி இருந்தது. அந்த நேரம் தனியார் துறையின் பங்கு வந்து சரியான குறைவா இருந்தபடியா பெரிய பாதிப்புகள் இருக்கையில. ஆனா எண்ணெய் விலை ஏறினது. ஆனா வெளிநாடுகளை பொறுத்த மட்டும் இங்க பாருங்க 73களில் ஏற்பட்ட எதிர்பாராத எரிபொருள் விலையேற்றம் என்பது இதற்கு மேலும் துணை சேர்த்தது. சரி, அதுக்கு முதல்ல ஒரு பந்தி பார்க்கணும் நினைக்கிறேன். ஆனால் இதன் விளைவாக பணவீக்கம் பெருமளவு அதிகரித்தது. அமெரிக்காவில் மட்டும் 10% மேலாக மாதாந்த பணவீக்கத்தின் அளவு காணப்பட்டது. அப்ப இவியல் பணத்தை அச்சடிச்சு கம்பெனிஸா இதுகளை ஃபார்ம் பண்ணி ஃபேக்டரிஸை ஃபார்ம் பண்ணி வேலைகள் நடக்கும் பொழுது அது எப்படியோ பணவீக்கத்தை அதிகரிக்கும். அது உற்பத்தி என்பது இன்னும் ஒரு வருஷம் செல்லும். அது உற்பத்தி வெளிப்பாடு வருவதற்கு அந்த உற்பத்தி வெளிப்பாட்டால இது அட்ஜஸ்ட் பண்ணப்படுவதற்கு இன்னும் ஒரு வருஷம் செல்லும். ஆனால் உடனடியாக அந்த பணவீக்கம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கின்றது. அப்ப இப்படி கூடிக்கொண்டு போகும் பொழுது இதன் மூலம் பொருளியலாளர்களால் முன்வைக்கப்பட்ட பிலிப் கர்வ் என்ற கோட்பாடும் பொய்ப்பிக்கப்பட்டதாகவே கருதப்படுகின்றது. அப்ப இந்த பிலிப் கர்வ் என்ற இது வந்து பொய்ப்பித்து போகிற கட்டத்தில தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக், உலக நாடுகள் எல்லாருக்கும் எக்ஸ்டர்னல் ஷாக்கா வருது இந்த எதிர்பாராத எரிபொருள் வெளியேற்றம். அப்ப இந்த இப்படியான பொருளாதாரத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ என் மனுஷ வாழ்க்கையில கூட நாங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி போய்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விடயங்கள் நடக்கும் என்று சொன்னால் அது வந்து அந்த மனுஷனை பெருசா பாதிக்குமே என்று சொன்னால் எதிர்பாராத விடயம். இப்ப இன்றைக்கு கோவிட் பிரச்சனை வந்து உலக நாடுகள் ஒன்றுமே எதிர்பார்க்காத விடயம். ஆனா அதுல இருந்து வளர்ச்சியடைந்த நாடுகள் ஓரளவு மீண்டு வந்து விட்டன. இப்ப இலங்கை என்னென்று அது அதால பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க. மீளுவதற்கு எவ்வளவோ நாள் செல்ல போன்றது என்னன்னா இலங்கை வந்து முழுக்க தங்கி இருந்தது இந்த வெளிநாட்டு செலாவணி இந்த உழைக்கிற தொழிலாளர்கள் அனுப்புற காசு. அப்ப அவர்கள் அனுப்புற காசு அந்தந்த நாடுகள்லையும் கோவிட் வந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அங்கேயும் வேலை இல்லாம போய் அவர்கள் இங்கேயும் வந்து சும்மா இருக்க வேண்டிய காரணம் வரும் பொழுது அந்த காசு இல்லாமல் போனதால் தான் இலங்கையிலே ஏற்பட்ட பிரச்சனை. அப்ப அப்படி அது வந்து ஒரு எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் பிரச்சனை. அப்ப அப்படியான பிரச்சனைகள் ஒன்றுதான் இந்த எரிபொருள் வெளியேற்றம். அப்ப அதுவும் வந்து அந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தின மாதிரி வந்தோன்னு பல தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடர முடியாமல் மூடப்பட்டன. பல நாடுகளில் பல விமான சேவைகள் மூடப்பட்டன. அப்ப இதன் காரணமாக USA, UK, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளில் பணவீக்கம் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அந்த நேரத்துல கவனிச்சு பாருங்க, இந்த சுயாதீன தன்மையை பேணிக்கொண்டு வந்த புண்டஸ் பேங்க் மற்றும் சுவிட்சர்லாந்து பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாண்டும் சரியான சுயாதீனத்தன்மையை போன்ற ஒரு வங்கியாக காணப்பட்டது. அப்ப அவர்கள் வந்து இந்த பணவீக்க பிரச்சனையே இல்லாம சிம்பிளா போய்கொண்டிருக்கணும். அப்பதான் அந்த மற்ற நாடுகளுக்கு விளங்கினது இது என்ன டிவியல் மட்டும் இதை பாதிப்பு இல்லாம இருக்கணும், நாங்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே என்று பார்க்கும் பொழுதுதான் அந்த சுயாதீனத்தன்மையை பேணுவது தெரிய வந்திருக்கின்றது. அப்புறம் அதை ஸ்டடி பண்ணி கொண்டு போய்தான் மற்ற வளர்ச்சியடைந்த யூரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவோ இந்த கொள்கைகளை பின்பற்ற துவங்கின. இதனால் பல நாடுகளால் பண நிரம்பலை அதிகரித்து வேலையின்மை குறைந்த அளவில் பேணும் முயற்சி செயற்படவில்லை. அப்ப அதுக்கு பிறகு இந்த பல நாடுகளால பண நிரம்பலை அதிகரித்து வேலையின்மையை குறைந்த அளவில் பேணும் முயற்சி செயற்படவில்லை. அதாவது பண நிரம்பலை அதிகரித்து முயற்சிகள் வேலை வாய்ப்பை கொடுக்கிற விடயம் வந்து இடம்பெறவில்லை. அப்ப இவற்றை ஒரு படிப்பினையாக கொண்டும் புண்டஸ் பேங்கின் வெற்றிகரமான செயற்பாடுகளை கொண்டும் 1980களில் தான் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டே அந்த இண்டிபெண்டன்ஸிக்கு போகின்றது. அதோட சில ஐரோப்பிய மத்திய வங்கிகளும் 90களில் ஏனைய மத்திய வங்கிகளும் சுதந்திரமாக செயற்பட அந்தந்த நாட்டு அரசாங்கங்களால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. 1998 ஆரம்பிக்கப்பட்ட யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் நேரடியாகவே புண்டஸ் பேங்கின் கொள்கைகளை சுயாதீன செயற்பாடுகள் என்ற கொள்கைகளாக கடைபிடிக்க துவங்கியது. அப்ப யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்ன 98 ஆரம்பிக்கப்படுது. அது வந்து என்னன்னு சொன்னா அந்த யூரோ நாணயத்தை வெளியிட்டு கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக வந்த ஒரு மத்திய வங்கி. அப்ப யூரோ மற்ற ஒவ்வொரு நாடுகள நாணயத்தையும் எடுத்து போட்டு யூரோவை விட துவங்கினோன்னா ஒரு புது மத்திய வங்கி வருகிறது, யூரோப்பியன் மத்திய வங்கி. அது தன்னுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த சுயாதீன செயற்பாடு என்ற கொள்கையை கடைபிடிக்க துவங்குகின்றது. இதனைத் தொடர்ந்து பேங்க் ஆஃப் நியூசிலாந்து மற்றும் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா
ஆகியனவும் சுயாதீனமாக செயல்பட ஆரம்பித்தன. அப்ப உங்களுக்கு நான் பிறகு சொல்றேன், இந்த 97ஆம் ஆண்டுல ஏற்பட்ட கிழக்காசிய பொருளாதார நெருக்கடி உண்டு. அந்த கிழக்காசிய பொருளாதார நெருக்கடியை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லிடுமா? இல்ல சார். இல்லைன்னு அது எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு அந்த ஒரு யூகே வங்கி உண்டு. யூகே வங்கி உண்டு பிரான்ச் உண்டு அங்கேயோ தாய்லாந்துலயோ இல்லாட்டா இந்தோனேஷியாலயோ அங்கே இருந்திருக்கு, சிங்கப்பூர்ல இருந்திருக்கு. அந்த வங்கியின் பேர் மறந்துட்டு. அந்த வங்கியே நாம் பேர் சிங்கப்பூர்ல அங்கே இருந்தது. அந்த வங்கியில அந்த ஃபாரெக்ஸ் டீலிங் சொல்லுவார்கள். அதாவது அந்த ஒவ்வொரு வங்கியிலையும் ஒவ்வொரு அந்த சிங்கப்பூர் பிரான்ச் என்னபடியா அந்த வங்கியின் சிங்கப்பூர் பிரான்ச் ஃபாரெக்ஸ் டீலிங் ஒன்று இருந்தது. அந்த ஃபாரெக்ஸ் டீலிங் என்பது என்ன? இப்ப நான் உங்களோட கதைச்ச மாதிரிக்கு அந்த நான் இங்கதான் உங்களோட தான் கதைச்சிருக்கிறேன். அதாவது அந்த ஒரு ஓவர் நைட் லெண்டிங். இப்ப இன்றைக்கு அந்த வங்கிக்கு கொஞ்சம் ஃபாரின் கரன்சி வந்திருக்குன்னா அந்த ஃபாரின் கரன்சியை சும்மா வச்சிருக்காது. அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இனிய வங்கிகளோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட வட்டி வீதத்துல வியல் கொடுத்து ஒரு நாள்ல வண்டிவினம், 2 நாள்ல வண்டிவினம், ஒரு கிழமையில வண்டிவினம், ஏன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட ஷார்ட் டேர்ம் லெண்டிங்கா தான் இருக்கு. அப்ப அந்த டீலர் ஒரு ஆள், அவருடைய பேர் நான் மறந்துட்டேன். அந்த டீலர் இது ஒரு டீலர் செய்யறாருன்னா உங்களுக்கு தெரியும், பேக் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல அந்த டீலர் செய்யற வேலையில உடனுக்குடனே செக் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அப்ப இங்க ஏதோ ஒரு காரணத்தால அந்த பேக் ஆஃபீஸ் கண்ட்ரோல் இருக்கவில்லை. அப்ப இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவர் ஜப்பான்ல இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த காசை கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். அது இவர்களோட கொள்கைகளுக்கு புறம்பான செயல். அப்படி இன்வெஸ்ட் பண்ண விடயம் அந்த வங்கியில ஒருத்தருக்கு தெரியவில்லை. அதுதான் அந்த கண்ட்ரோல் இல்லாத தன்மை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இப்படி இவர் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து அது என்ன நடந்ததுன்னு தெரியல போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஜப்பான்ல ஒரு பெரிய எர்த்குவேக் திடீரென்று அந்த ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது. அப்ப அந்த ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும் பொழுது சரியான லொஸ்ஸாக போகின்றது. அப்படி லொஸ் ஆன சந்தர்ப்பத்துல இவருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த காசை கேட்டு அந்த யூகே வங்கி காசை கேட்டு யூகே ஹெட் ஆஃபீஸ் ஏதோ நடந்த பொழுது இவரால் அதை கொடுக்க முடியாம போகின்றது. அப்ப இந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வருகின்றது. அவருடைய அந்த நடவடிக்கையால அது ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷ பழமை வாய்ந்த அந்த வங்கி, அந்த பேர் மறந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்த அந்த இங்கிலாந்துல இருந்த அந்த வங்கியையே 1 பவுனுக்கு தான் விற்க வேண்டி வந்தது. அது பெரிய கதையா இருந்தது அந்த நேரம். அப்ப அந்த ஹோல் பேங்க், அதாவது சிங்கப்பூர் பிரான்ச் மட்டும் இல்ல, ஹோல் பேங்கே பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. 1 பவுனுக்கு யாருக்கோ வித்தன்னு சொன்னார்கள். அப்ப இது அந்த கண்ட்ரோல் இல்லாத தன்மை. அப்ப இதால ஏற்பட்ட அந்த ஒரு கரன்சி கொலாப்ஸ் இந்த ஃபார் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணி கொண்டு போனது. அப்ப இது 97ஆம் ஆண்டு ஏற்பட்ட கிழக்கு ஆசிய பொருளாதார நெருக்கடி என்று சொல்லப்படுகின்றது. அதுல பாதிக்கப்பட்டது தாய்லாந்து, ஜப்பான் பாதிக்கப்படவில்லை, சிங்கப்பூர் பாதிக்கப்படவில்லை பெருசா. அது தவிர மற்ற எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டது. தாய்வான், தாய்லாந்து, கொரியா, மலேசியா, ஹாங்காங்கும் பெரிதாக பாதிக்கப்படவில்லை என்று இருக்கிறேன். அப்ப அந்தந்த நாட்டு மத்திய வங்கியில பாருங்க, பேங்க் ஆஃப் தாய்லாந்து, பேங்க் ஆஃப் தாய்வான் மற்றும் பேங்க் நாகரா மலேசியா என்று சொல்லுவோம், பேங்க் நாகரா மலேசியா, பேங்க் ஆஃப் கொரியா போன்ற பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் அரசாங்கத்தின் தலையீடு இன்றி சுயாதீனமாக செயல்பட ஆரம்பித்தது. அப்ப இது தொடர்பாக நிறைய லெக்சர்ஸா அந்த நேரம் இந்த வங்கியை சர்வதேச ரீதியான ஆட்களுக்கு, பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு கூப்பிட்டு விளங்கப்படுத்தின வேலை என்னன்னு சொன்னால், தாங்களோட பாதிப்பு இப்படி இருந்தது, அதுல இருந்து நாங்கள் இப்படி மீண்டும் வந்து நாங்கள் என்று சொல்லி, அதுக்கு பிறகு அவையிலும் அலர்ட் ஆகி இப்ப அரசாங்கத்தின் தலையீடு இன்று சுயாதீனமாக செயற்பட துவங்கி இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது, நான் நினைக்கின்றேன்.
ஒரு பாத் தாய்லாந்து பாத் வந்து இலங்கை காசுக்கு 10 ரூபாய்க்கு ஒன்று இருந்தது. 10 ரூபா கொடுத்தா ஒரு தாய்லாந்து பாத் எடுக்கலாம் அப்படின்னு சரியா இதா சீப்பா போனது அந்த எல்லா நாடுகளும். ஆனாலும் ஒரு வருஷத்துக்குள்ள அவையில் எல்லாரும் மீண்டு வந்துட்டோம். மத்திய வங்கியின் கடமை பொறுப்பில் தேசிய முக்கியத்துவத்தை கவனிக்கையில் ஒரு சில மக்கள் பிரிவினர் மத்திய வங்கி எவ்வளவு தூரத்திற்கு அரசாங்கத்தில் இருந்து சுயாதீனமாக தனது குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொள்கை வழிமுறைகளை கடைபிடிக்கின்றது என்பதை பற்றி பல்வேறான கருத்துக்களை தெரிவிக்கின்றது. அனைத்து நாடுகளிலும் போல் மத்திய வங்கியின் சுயாதீனம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் காணலாம். அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அரசாங்கத்திற்கு அவசியமான முறையில் குறுகிய கால அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முற்படுதல் மூலம் நாட்டின் நடுத்தர கால மற்றும் நீண்ட கால பேரின பொருளாதார நோக்கங்களுக்கு பாதகமானது ஒரு தாக்கம் ஏற்படலாம் என்று நம்பப்படுகின்றது. அப்ப அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிடுவதற்கு மத்திய வங்கியிலிருந்து கடன் வழங்குவதன் மூலம் உருவாகின்ற நாணய விரிவாக்கம் அரசாங்கத்திற்கு கடன் பெறுவதற்கு இலகுவானதொரு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தல் மற்றும் அரசாங்கத்திற்கு பக்கச்சார்பான விதத்தில் பொருளாதார தரவுகளை சமர்ப்பித்தல் ஆகியன மத்திய வங்கியின் சுயாதீனம் குறைந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டாக உள்ள சில உதாரணங்களாகும். உதாரணங்களாகும். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப அரசாங்கத்துக்கு காசு தேவையான மத்திய வங்கி காசை கொடுப்பதும் அரசாங்கத்துக்கு தேவையான மாதிரி பொருளாதார தரவுகளை சமர்ப்பித்தல் என்பன மத்திய வங்கியின் சுயாதீனம் குறைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின் சுயாதீனம் குறைவாயுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ள உதாரணமாகும். மேலும் நாணய சபையின் ஒரு அங்கத்தவர் என்ற அடிப்படையில் நிதி அமைச்சு செயலாளர் செயலாற்றுவதன் மூலம் அரசாங்கத்தின் தாக்கம் மத்திய வங்கியின் மீது அதிகமாயுள்ளதாக கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப நிதியமைச்சின் செயலாளர் செயலாற்றுவதன் மூலம் அரசாங்கத்தின் தாக்கம் மத்திய வங்கியின் மீது அதிகமாய் உள்ளதாக கருத்து தெரிவிக்கப்படுகின்றது என்பது இதுல சொல்லணும் என்று சொன்னா அந்த நாணய சபையில இருக்கிற 5 பேர்ல இவரும் ஒரு ஆள். நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கி ஆகிய இரண்டுமே அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களாய் உள்ளதால் அரசு செலவுகளை தீர்ப்பதற்கு மத்திய வங்கியில் இருந்து பணம் அச்சிடப்பட்டு கடன் பெறுதல் தொடர்பிலான தொடர்புடைய தரப்பினர்களது கொடுக்கல் வாங்கல்களின் இடர் நேர்வு இங்கு கவனத்தில் உள்ளடக்கப்படுகின்றது. மேலும் தேர்தல்கள் அண்மித்த காலங்களில் அரசாங்கம் பொருளாதார தொழிற்பாடுகளை விரைவாக அதிகரிக்கின்ற போது மத்திய வங்கியும் அரசியல் தலையீடு காரணமாக அதற்கு சார்பாக நடக்கலாம் என்பதால் அது நீண்ட கால ரீதியில் பொருளாதாரத்துக்கு தீமையானதாக அமையும். அப்ப இதற்கமைய மத்திய வங்கியின் சுயாதீனம் என்பதன் மூலம் செயற்பாட்டு மற்றும் முகாமைத்துவ சுயாதீனம் கருதப்படுகின்றது. மத்திய வங்கி தகவல்களுக்கு அமைய 4 வகையான சுயாதீனம் பற்றி விளக்கமளிக்கப்படுகின்றது. அப்ப இதற்காக பாருங்க எந்த மாதிரியான 4 வகையான சுயாதீனம் இருக்கின்றது என்று. அப்ப இப்படியான சட்ட ரீதியான நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், சட்ட ரீதியான சுயாதீனம் என்பது ஒரு வகை சுயாதீனம் தான். குறிக்கோள்களின் சுயாதீனம் மத்திய வங்கிக்கு தனது செயலாற்றுகைக்கு குறிக்கோள்களை பற்றி தீர்மானிப்பதற்குள்ள சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. காலத்துக்கு காலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற குறிக்கோள்கள் அரசாங்கத்தினால் விதந்துரைக்கப்படுகின்ற போது மத்திய வங்கியின் செயலாற்றுகைக்கு தடையாக அமையலாம். அடுத்தது தொழிற்பாட்டு சுயாதீனம், அதாவது கொள்கை குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகளை தீர்மானிப்பதற்கான சுயாதீனம். கொள்கை கருவிகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அளவு மற்றும் காலம் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. அடுத்தது முகாமைத்துவ ரீதியான சுயாதீனம், அதாவது மத்திய வங்கிக்கு தனது நிர்வாகத்தை தீர்மானிக்கும் சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அதாவது மத்திய வங்கியின் நிர்வாகத்துக்குள்ள அரசாங்கம் தலையிடக்கூடாது என்ற மாதிரியான ஒன்று. அப்ப இந்த மத்திய வங்கியின் சுயாதீனத்தை நாங்க 4ஆக பிரிச்சு கொண்டாலும் இந்த நாங்கள் சொல்ற சுயாதீனம் அந்த
நான் நினைக்கிறேன் தொழிற்பாட்டு சுயாதீனம் இல்லாட்டா அந்த குறிக்கோள்களை அடையும் சுயாதீனமாகத்தான் இருக்கின்றது. எங்களுக்கு இந்த சட்ட ரீதியான சுயாதீனமும் முகாமைத்துவ ரீதியான சுயாதீனமும் தேவையில்லை. அப்ப மத்திய வங்கிக்கு தனது நிர்வாகத்தை தீர்மானிக்கும் சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மத்திய வங்கியானது 4 வகையான முறைகளை மேற்கொள்ளலாம், எடுக்கலாம். முற்று முழுதாக சுயாதீனத்தை பேணுவது. இதன் மூலம் நாணய கொள்கையை முழுமையாக எதுவித தலையீடுகளுமின்றி அமல்படுத்துது. இப்ப இதைத்தான் நான் சொன்னேன், புண்டஸ் பேங்க் அமல்படுத்தி கொண்டிருக்குது. அவர்கள் அரசாங்கத்தை பற்றி யோசிக்கிற இல்லையாண்டி இல்லை, யோசிப்பினம். ஆனா தங்களோட முடிவு தாங்களாவே எடுப்பதாக இருக்கும். அதுல 100% தங்களோட பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் இருக்கும். அப்ப அது வளர்ச்சியடைந்த நாடுன்றபடியா அரசாங்கம் பெரிசா இவர்களது நடவடிக்கையால அரசாங்கம் பாதிக்கப்படுவதாக இருக்காது. முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப செயற்பட, அப்படி இல்லைன்னா முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப செயற்படலாம். அப்படி இல்லைன்னா வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் வேண்டிய நேரத்தில் தன்னிச்சையாகவும் செயற்படுதல். வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் வேண்டிய நேரத்தில் தன்னிச்சையாகவும் செயல்படுதல். அடுத்தது சமாதானமாக அரசாங்கத்துடன் செயற்பட்டு அரசாங்கத்தை சம்மதிக்க செய்வதனூடாக செயல்படுதல். அதுதான் நான் சொன்னேன், கதைச்சு பேசி ஒரு ஷேப்பா போறது. இதில் எதையும் மத்திய வங்கியானது தன செயற்பாடாக செய்யலாம். ஆனாலும் மத்திய வங்கிக்கு நாணய கொள்கை ரீதியாக தன்னிச்சையாக செயற்படுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அமுல்படுத்தும் பொருட்டு செலவீனம் தொடர்பாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அப்ப நாணய கொள்கைகளை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. நாணய கொள்கைகளை அமுல்படுத்துவதற்காக மத்திய வங்கிக்கு ஏதாவது செலவீனம் இருக்குன்னு சொன்னா அதை எவ்வளவு செலவழிக்கலாம். அதுல பாராளுமன்றம் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சுயாதீனம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் மத்திய வங்கியானது எதிர்காலத்திலாவது முற்றிலும் சுயாதீனமாக இலங்கை பிரஜைகளின் நலன் கருதி செயற்பட வேண்டும் என்பது பல நலன் விரும்பிகளின் விருப்பம். அத்துடன் மத்திய வங்கியானது பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை ஏற்படுத்துவதுடன் வெளிப்படைத்தன்மையும் பேண வேண்டிய எதிர்கால தேவை உள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும் என பொதுமக்கள் ஆகிய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்ப இந்த இண்டிபெண்டன்சி என்பது மிகவும் முக்கியமான விடயமும் உங்களுக்கு அறிவு ரீதியாக நாலேஜ் சைட்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸாமுக்கும் வரும். ஆனா எக்ஸாமுக்கு வாரது நீங்கள் அதிலும் பார்க்க நீங்கள் ஆஸ் அ பேங்கர்ஸ் நீங்கள் இதை படிச்சு வச்சிருக்கிறது நெல்லம், விளங்கி வச்சிருக்கிற நெல்லம் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த சாப்டரும் முடிவடைந்து விட்டது. நாங்கள் அடுத்த சாப்டர் ஒன்று உள்ளது. அதுக்கு முதல் ஏதாவது கேள்விகள் மீண்டும் இருக்கின்றதா? இந்த சாப்டர் இல்லாட்டாலும் நாங்க முதல் படிச்ச நாணய கொள்கை இல்லாட்டா அதுக்கு முதல் படிச்ச ஏதாவது விடயங்கள்ல உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். வேண்டாம், 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் புது சவுண்டை துவங்கி ஜென்ரலும் பார்க்க நாங்கள் இந்த கேள்வி பதிலோடையே முடிக்கலாம். இந்த கிளாஸ் விஷயமா என்ன சொல்றீங்க நீங்கள்? இப்போ கிளாஸ் விஷயத்துல எல்லாரும் ஓகேயா? 7:30க்கு ஏண்டா நான் முதல் சொல்லிய திவாகரன் இருந்தவர், ராம்குமார் இருந்தவர், நிஷாந்தன் இருக்கே இல்லை. நிஷாந்தனுக்கு ஓகே அப்படின்னா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் 7:30க்கு எடுக்கிற இரவு? ஃப்ரைடேஸ் இல்லாம மற்ற டேஸ் ஓகே சார். ஃப்ரைடே இல்லாம நினைக்கிறேன் அப்படின்னா வேற பாடம் மட்டும் ஃப்ரைடே போடலாம். நான் கேட்கின்றேன், அது வீக் அது அவையில் தான் டிசைட் பண்ணினா நான் டைமை சொல்லி விடுகின்றேன். என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக இந்த பாஸ் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்றதா எங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கும். என்னென்னா பாஸ் பேப்பர்ஸுக்குள்ளால இதை நாங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு போறது நல்லம், எல்லா டவுட்ஸுகளை நாங்கள் எல்லாத்தையும் நீங்க தியரியா கவர் பண்ண இல்லை தானே. அதால அப்ப நாங்கள் ஒரு எட்ட பிளான் 5 பாஸ் பேப்பர்ஸ் செய்வது, 5 பாஸ் பேப்பர்ஸை அதுக்குள்ள நாங்கள் கவனிச்சு முடிச்சிட்டோமே என்று சொன்னால் அதுக்கு பிறகு நேரம் இருந்ததுன்னா விட்டுடலாம். நாங்கள் மற்றது எவ்வளவு வெள்ளன நாங்கள் அதுதான் எவ்வளவு வெள்ளன நாங்கள் கிளாஸ்ல முடிக்கிறோமோ அவ்வளவு நல்ல வேணும்டா. நீங்க ரெக்கார்டிங்கை வச்சு படிச்சு கொள்ளலாம். இந்த கோவிட் பிரச்சனை வந்தாது. இப்போ கோவிட் பிரச்சனையால கிளாஸே நடக்காம விட்டது என்றால் இன்னும் பெரிய பிரச்சனைகளாக வரும். அப்ப நாங்கள் ஒரு கேள்விகளும் இல்லையண்டா இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த சண்டே மீட் பண்ணுவோம்.
அப்ப அடுத்த சண்டே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எப்பொழுது கிளாஸ் செய்யலாம். 7:30 நான் சொல்லுவேன். அப்ப நன்றி, வணக்கம்.